ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேடம் போலாம் மேடம். ஓகே சார். குட் ஈவினிங் டு ஆல். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரோ லிட்டரேட் ட்ரேடர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்றேன். தேங்க்யூ அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 அதுதான் பார்க்க போறோம். இந்த ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த ஆக்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 வந்து அதாவது வந்து குழந்தைகளுக்கும் உமன் பெண்களுக்கும் வந்து சிறப்பான சட்டங்களை வந்து செய்யலாம், சிறப்பான சலுகைகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல கொடுத்திருப்பாங்க. சோ அதன் அடிப்படையிலும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க கொண்டு வந்த அந்த கன்வென்ஷன்ஸ் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் தி சைல்டு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில வந்துட்டு இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல வந்து என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வந்த அந்த கன்வென்ஷன்ஸ் ஆன் தி ரைட் ஆஃப் தி சைல்டு அப்படில வந்து அதை நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த கன்வென்ஷன்ஸ்ல என்ன அப்படின்னா சர்டைன் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே வந்துட்டு குழந்தைகளை வந்து பாலியல் குற்றங்களிலிருந்து குறிப்பாக பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கு வந்து சிறப்பான சட்டங்கள் கொண்டு வரணும், அதுல இந்த விதமான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த அடிப்படையில கொண்டு வரப்பட்டதுதான் இந்த போக்சோ ஆக்ட் 2012 அப்படிங்கிறது. ஓகே, வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் அஃபென்சஸ் ஆஃப் செக்ஸுவல் அசால்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், போர்னோகிராஃபி. போர்னோகிராஃபினா எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆபாச படங்கள், அப்சினிட்டி பிக்சர்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த போர்னோகிராஃபி. சோ நம்ம செக்ஷன் 21DA பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். சோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது. இதுல பார்த்தோம்னா மொத்தமா வந்துட்டு இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 9 சாப்டர்ஸ் இருக்கு. 46 செக்ஷன்ஸ் வந்து இந்த 9 சாப்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மொத்தமா 9 சாப்டர்ஸ் இருக்கு, 46 செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஸ்கெடியூல் இருக்கு, அது ஆர்ம்டு போர்சஸ் அண்ட் செக்யூரிட்டி போர்சஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இந்த 46 செக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல வந்துட்டு 4 அமெண்ட்மெண்ட் இருக்கு. டோட்டலா பார்த்தோம்னா இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 4 அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 3/2013ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். 3/2013ல வந்து ஒரு ஆஃப்டர் நிர்பயா டெத்துக்கு அப்புறமா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் அந்த 13ல நடந்த அந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது. அப்புறமா செகண்ட் ஒன் பார்த்தோம்னா 21/4/2018 ஆஃப்டர் ஆஷிஃபா டெத்துக்கு அப்புறமா கொண்டு வந்தது. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 16/8/2019ல கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா செக்ஷன் 6/4 எல்லாம் பனிஷ்மெண்ட்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அமெண்ட்மெண்ட் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019ல கொண்டு வந்தது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31/10/2019 அப்படிங்கிறது. ஓகே, மொத்தமா 9 சாப்டர்ஸ் இருக்கு, அதுல 46 செக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, 4 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சுகன்யா ஆப்ரகாம் மேம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. மேம் சொல்லுங்க மேம். எஸ் மேம், ஜஸ்ட் நவ இப்பதான் மேம் வந்தேன். அது கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா அதை நோட் பண்ணிப்பேன் மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே மேம். ஓகே எஸ் ஓகே மேம், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே எஸ் மேம். எஸ் ஓகே, என்னன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 2012 வந்துட்டு 9 சாப்டர்ஸ் இருக்கு, 46 செக்ஷன்ஸ் இருக்கு, 1 ஸ்கெடியூல் இருக்கு. ஓகே, இது வந்து 4 அமெண்ட்மெண்ட் சொல்லிருக்கேன் மேம்காக, நான் திருப்பியும் சொல்றேன். 3/2013ல ஆஃப்டர் நிர்பயா டெத்துக்கு அப்புறமா வந்த அமெண்ட்மெண்ட் 3/2013. அண்ட் தென் ஆஃப்டர் ஆஷிஃபா டெத்துக்கு அப்புறமா அந்த கத்துவா அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் அந்த டெத்து, அந்த ரேப் கேஸ். சோ அது வந்து 21/4/2018ல வந்து அந்த அமெண்ட்மெண்ட் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மூணாவது அமெண்ட்மெண்ட் வந்து 16/8/2019 பனிஷ்மெண்ட் செக்ஷன் 6லயும் அப்புறம் செக்ஷன் 4லயும் பனிஷ்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019ல 31/10/2019 அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 1ல, எல்லா ஆக்ட்லயுமே நம்ம இந்தியால கூட எல்லா ஆக்ட்லயுமே வந்துட்டு செக்ஷன் 1ல வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019க்கு அப்புறமா. ஓகே, இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல வேற விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் அந்த கேஸோட நேச்சர் அண்ட் சீரியஸ்னஸ் பொறுத்து தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது வரும். மற்றபடி நான் பெயிலபிள்
அதுக்கப்புறம் நான் காம்பவுண்டபிள் போக்சோ ஆக்ட் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அட் பிரசன்ட்ல வந்து எத்தனை ஸ்பெஷல் கோட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 17 ஸ்பெஷல் கோட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப அடுத்து வந்து நம்ம செக்ஷன் அப்புறம் வந்துட்டு சாப்டர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிலிமினரி அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெஜினா அப்படின்னா என்னன்னா பெண் உறுப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பீனிஸ் அப்படிங்கறது ஆண் உறுப்பு. அப்புறம் வந்துட்டு பீடோபிலியா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட். பீடோபிலியா PEDOPHILIA. இந்த பீடோபிலியானா என்ன அப்படின்னா செக்ஸுவல் ஃபீலிங் ஆன் சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 13 இயர்ஸ். அதாவது 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் வரக்கூடிய ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்க தான் பாலியல் கவர்ச்சி. 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல வரக்கூடிய பாலியல் கவர்ச்சியை தான் பீடோபிலியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு டிசார்டர் நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இத வந்துட்டு இந்த பீடோபிலியா, அதாவது 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல யாருக்கெல்லாம் அந்த செக்ஸுவல் ஃபீலிங் வருதோ அந்த பர்சனை என்ன சொல்றாங்க அப்படின்னா பீடோஃபைல், PEDOPHILE, பீடோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டிசார்டர் இருக்கக்கூடிய பர்சன். பீடோபிலியாங்கிறது டிசார்டர், அது யாருக்கு இருக்கோ அவங்க வந்து பீடோஃபைல் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஓவராலா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் விக்டிம் யாரா வருவா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போக்சோ ஆக்ட்னாலே நார்மலா நம்ம பேர் ஆக்ட படிக்காம நார்மலா பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா ஒரு விக்டிம் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் சைல்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த விக்டிம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாய் வருவாங்க, கேர்ள் வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கூட வருவாங்க. இவங்க 3 பேருமே விக்டிமா வருவாங்க. ஆனா என்ன அப்படின்னா லெஸ் தென் 18 இயர்ஸ், அதாவது பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸா இருக்கணும் அந்த குழந்தை. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தையா சரி, இவங்க 3 பேருமே எப்படி இருக்கணும்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தா அவங்கதான் இந்த ஆக்டுக்கு கீழே விக்டிமா வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஓகே, அக்யூஸ்ட் யாரா வருவா இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யார் வேணா வருவாங்க. மேன் வரலாம், உமன் வரலாம். மேன் மட்டும்தான் வர முடியுமானா கிடையாது, உமன் கூட இந்த ஆக்டு கீழே அக்யூஸ்டா வருவாங்க. மேன், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் ஆஃப் எனி ஏஜ். நம்ம விக்டிம் பார்க்கும்போது 18 வயசுக்கு கீழே இருந்தாதான் அது வந்துட்டு விக்டிம் பார்த்தோம். ஆனா அக்யூஸ்ட் அப்படிங்கிறவங்க எனி ஏஜ்ல உள்ள மேனா இருக்கலாம், உமனா இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிளேஸ்ல நடந்தாலும் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகுமா? அப்படிலாம் கிடையாது. பிரைவேட் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ், அட் எனி பிளேஸ் எங்க நடந்தாலுமே இந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது இங்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரையபிள் பை விச் கோர்ட்ஸ், இந்த போக்சோ ஆஃபென்சஸ் எல்லாம் எந்த கோர்ட்ல விசாரிப்பாங்க அப்படின்னா ட்ரையபிள் பை போக்சோ கோர்ட்ஸ் தான். இது நம்ம ஸ்பெஷல் கோர்ட்ஸோட செக்ஷன்ஸ் வரும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ பிரிலிமினரியில சாப்டர் நம்பர் 1 வந்து பிரிலிமினரி, அதுல செக்ஷன் 1 and 2 கொடுத்திருப்பாங்க. இப்ப செக்ஷன் 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்ப ஷார்ட் டைட்டில் பார்த்தோம்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 எல்லாருக்கும் தெரியும். ஓகே, எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இட் எக்ஸ்டென்ட்ஸ் தி ஹோல் ஆஃப் இந்தியா பட் எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 வந்த பிறகு இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இட் எக்ஸ்டென்ட்ஸ் தி ஹோல் ஆஃப் இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இது இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி எல்லா ஆக்ட்லயும் செக்ஷன் 1ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கமென்ஸ்மெண்ட் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நேருவோட பர்த்டே டேட் தான் இந்த நம்மளுடைய கமென்ஸ்மெண்ட், இந்த போக்சோ ஆக்டோட கமென்ஸ்மெண்ட் 14/11/2012 சில்ட்ரன்ஸ் டே தான் நேரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். சோ நம்ம சில்ட்ரன்ஸ் டே ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 14/11/2012 நம்ம ஈஸியா எழுதிடலாம். இது வந்து இந்த ஆக்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கினது எப்போன்னு பார்த்தோம்னா 19/6/2012 19/6/2012 பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்குறாங்க. அப்புறம் இது வந்து எப்போ கமென்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா 14/11. ஓகே, அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 2 போயிடலாம். டெபினிஷன்ஸ்ல வந்துட்டு என்னன்னா இந்த செக்ஷன் 2(1)ல வந்து A, B இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். செக்ஷன் 2(1)A அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னா என்ன, அக்ரவேட்டட் செக்சுவல் அசால்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த சாப்டர் செக்ஷன் 3 போவோம்ல அப்ப அதுல கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுல வந்து 3ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல பாத்துக்கலாம். இதுல முக்கியமா அதுல கொடுக்கப்படாத அந்த சாப்டர் 2ல கொடுக்கப்படாத செக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 2(1)D வந்து சைல்டு. ஓகே, இல்ல செக்ஷன் 2(1)D சைல்டுனா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு அப்படிங்கிறது சைல்டு மீன்ஸ் எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க.
ஆனா சரியாக 18 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த போக்ஸ் ஆக்ட்ல வந்து கொடுக்கல, சைலண்ட். சோ அதுக்கு பதிலா நம்ம வந்து வேற ஜேஜே ஆக்ட் அந்த மாதிரி ஆக்ட் வந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்போ போக்ஸ் ஆக்ட் பொறுத்தவரைக்கும் சைல்டு அப்படிங்கிறது எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான் செக்ஷன் 21D. சைல்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 21DA சைல்டு போர்னோகிராஃபி அப்படிங்கிறாங்க. அது என்ன சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னா, இது வந்து செக்ஷன் 21DA. இது வந்து எப்ப வந்து இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/8/2019 மூணாவது ஒரு அமெண்ட்மெண்ட் சொன்னேன்ல, செக்ஷன் 4லயும் 6லயும் பனிஷ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த செக்ஷன் 21DAவும் இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கும் 16/8/2019. ஓகே, சைல்டு போர்னோகிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஷுவல் டெபிக்ஷன் ஆஃப் செக்சுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டாக்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இது வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, பாலியல் ரீதியான வெளிப்படையான செயல்களை வந்து காட்சிப்படுத்துறது, விஷுவல் டெபிக்ஷன் பண்றது. அதுல வந்து இன்வால்விங் சைல்டு, அதை வந்து சைல்ட வந்து இன்வால்வ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, விச் இன்க்ளூட்ஸ் போட்டோகிராஃபா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜா இருக்கலாம், ஒரு மார்பிங் பண்ண போட்டோவா இருக்கலாம். இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதுதான் சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. சைல்டு போர்னோகிராஃபி பத்தி மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து நமக்கு 13, 14, 15ல அதை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க செக்ஷன்ல. சோ வந்து இதுதான் விஷுவலி டெபிக்ஷன் ஆஃப் செக்சுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டக்ட், அந்த பாலியல் ரீதியான வெளிப்படையான சொல்ல காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது. அது சைல்டு இன்வால்வ் பண்ண வைக்கிறது. அது வந்து இன்க்ளூடிங் போட்டோகிராஃபா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜ், இந்த மாதிரி மார்பிங் போட்டோஸ், இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செக்ஷன் 21E வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து அந்த குடும்ப உறவு முறை. அதை வந்து நம்ம வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல செக்ஷன் 2Fல கொடுத்திருக்க மீனிங் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 21K வந்து ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கறது வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. Persons coming under domestic relationship, அதாவது shared household means a household where the person charged with the offense lives or has lived at any time in a domestic relations with a child அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த இதுல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து இதுதான். செக்ஷன் 21Dயும் செக்ஷன் 21DAவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான சாப்டர் வந்து சாப்டர் 2. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஐபிசி அந்த மாதிரி அஃபென்சஸ் எல்லாம் படிக்கும் போது அஃபென்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், நமக்கு அடுத்து ஒரு செக்ஷனுக்கு அப்புறமா பீனல் செக்ஷன் கொடுத்திருப்பாங்க, டிஃபைனிங் செக்ஷன் கொடுத்து ஒரு 2 செக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்திருப்பாங்க. சில செக்ஷனுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கு 3 to 12 வந்து அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்களா. இப்ப செக்ஷன் 3ல வந்து பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க, அதோட பனிஷ்மெண்ட் அடுத்த செக்ஷன்லயே வந்துடும். அதே மாதிரி செக்ஷன் 5ல அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் இருக்கும், அதோட பனிஷ்மெண்ட் 6ல வந்துடும். அது மாதிரி 7 வந்து செக்சுவல் அசால்ட், அதோட பனிஷ்மெண்ட் 8. அது மாதிரி 9ல வந்து அக்ரவேட்டட் செக்சுவல் அசால்ட், அதோட பனிஷ்மெண்ட் 10. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இடத்துல வந்து நமக்கு ஈஸியா கொடுத்திருப்பாங்க. சோ வந்து இப்போ வந்து நம்ம செக்ஷன் 3 பார்க்க போறோம். செக்ஷன் 3ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம செக்ஷன் 375 ஐபிசி எடுத்து பார்த்தோம்னா a man is set to commit rape இருக்கும். ஆனா வந்து அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல வந்துட்டு a person is set to commit penetrative sexual assault அப்படிங்கிறது இருக்கும். அங்க வந்து 375 பொறுத்த வரைக்கும் மேன் மட்டும் தான் அக்யூஸ்டா வர முடியும், ஆனா இங்க அப்படி இல்ல. அதே மாதிரி இங்க அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல நான் பேசுறது கிளியரா இருக்குல்ல எல்லாருக்கும்? நித்யா மேம்? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 3ல வந்துட்டு பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னா என்ன? ஓகே சார், ஓகே சார். பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 3ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உள்நுழைப்பு பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னா உள்நுழைப்பு பாலியல் தாக்குதல். இதுல வந்துட்டு a person is set to commit penetrative sexual assault கொடுத்திருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பீனிஸ்ல இல்லைன்னா வெஜினால யுரித்ரானஸ் இந்த மாதிரியான ஓகே ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்லோவா போறேன் சார். அதாவது பீனிஸ் அண்ட் வெஜினால எதை பண்ணா அது அண்டர் செக்ஷன் 3க்கு கீழே அஃபென்ஸா வருது அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் கொடுத்து அந்த 4 விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பாக்கலாம்னா நான் அப்படியே சொல்றேன், இந்த 4 விஷயங்களையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெனட்ரேஷன் ஆஃப் பீனிஸ் இன்டு தி வெஜினா, இன்செஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இன்டு தி வெஜினா. இங்க இன்செஷன் அப்படிங்கும் போது எனி ஆப்ஜெக்ட் அப்படிங்கும் போது சில பேருக்கு இதா இருக்கலாம். என்னன்னா இப்போ நம்ம ஒன் ஆஃப் நிர்பயா கேஸ்ல கூட
ஒன் ஆஃப் த ஜுவனைல் அட்டாக்கர்ஸ் வந்து இன்சர்டட் அண்ட் அயன் ராட் இன்டு ஹர் பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து இது பண்ணிருப்பாங்க. சோ அதை கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா மேனிபுலேஷன் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் தி பாடி. மேனிபுலேஷன் அப்படிங்கிறது அந்த கையாளுதல் அந்த மாதிரி மீனிங் சொல்லுவாங்க. எனி பார்ட் ஆஃப் தி பாடி, அந்த குழந்தையோட பாடியில எதையாவது ஒண்ணு வந்துட்டு ஒரே நிமிஷம் penetration of penis into insertion of any object into the vagina. அப்புறம் மேனிபுலேஷன் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் தி பாடி, அந்த குழந்தையோட பாடியில மேனிபுலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்றது. அப்புறம் வந்துட்டு இதுல வந்து சி பொறுத்த வரைக்கும் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது, வித்தவுட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது தான் இங்க வரும். இந்த 4ல பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் மவுத் டு எனி ஆஃப் தி செக்ஸுவல் ஆர்கன்ஸ். இங்க செக்ஸுவல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பீனிஸ், வெஜினா, யூரித்ரா, அனஸ் இந்த 4 பார்ட்டையும் கொடுத்து இதுதான் செக்ஸுவல் ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அப்ளிகேஷன் ஆஃப் மவுத் டு எனி ஆஃப் த செக்ஷுவல் ஆர்கன்ஸ்னா இந்த எபோவ் 4ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணாலே தட் இஸ் an offense under section 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது இங்க அக்யூஸ்ட் வந்து நம்ம உமன், மேன், டிரான்ஸ்ஜெண்டர் யாரை வேணா வரலான்னு பார்த்திருக்கோம், எனி ஏஜ்ல உள்ளவங்க. ஆனா இங்க பேராக்ல படிக்கும்போது ஹி அப்ளைஸ், ஹி பெனிட்ரேட்ஸ் இருக்கும். அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஐபிசில செக்ஷன் 8 ஆஃப் ஐபிசில வந்துட்டு he and she அதுக்கு வந்து மீனிங் கொடுத்திருப்பாங்க. he includes she also, she includes he also அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. he அப்படிங்கிறது she அப்படிங்கறதையும் குறிக்கும், sheங்கிறது he அப்படிங்கறதையும் குறிக்கும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் செக்ஷன் 3. இதற்கான பனிஷ்மெண்ட்டை வந்து நமக்கு செக்ஷன் 4ல வந்து கொடுத்திருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். இதுலதான் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கிளாஸ் 4 எடுத்து இந்த செக்ஷன் 4 எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 4 கிளாஸ் 1, 2, 3 மொத்தம் 3 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நாட் லெஸ் தென் 7 years which may extend to life வரைக்கும் இருந்துச்சு. யாராவது பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 7 years which may extend to life வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பிளஸ் ஃபைன் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த 16/8/2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா நாட் லெஸ் தென் 10 years அப்படிங்கறத கொண்டு வராங்க. 7ங்கிறத 10ஆ கொண்டு வராங்க. which may extend to life வரைக்கும் கொடுக்கலாம், பிளஸ் ஃபைன் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. பிஃபோர் எப்படி இருந்துச்சு, நாட் லெஸ் தென் 7ஆ இருந்துச்சு, அது அப்படியே 10ஆ மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் கிளாஸ் 1ல பனிஷ்மெண்ட். கிளாஸ் 2ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்ப நம்ம 18 years அப்படிங்கிறது நம்ம போக்ஸ் ஆக்ட்ல வந்து 18 years அப்படிங்கிறது பார்த்தோம். இதுலயே வந்து இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்ட வந்து இந்த உள்நுழைப்பு பாலியல் தாக்குதல் அப்படிங்கறத 16 yearsக்கு கீழே உள்ள ஒரு குழந்தைங்க மேல பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்து நாட் லெஸ் தென் 20 years வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. which may extend to remainder part அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேல வந்து லைஃப் அப்படின்னு கொடுத்தாங்க, லைஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து which may extend to life remainder partன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இயற்கை ரிமைண்டர் பார்ட்னா இயற்கையாக இறப்பு எய்தும் காலம் வரைக்கும் இருக்கக்கூடியதான் அந்த ரிமைண்டர் பார்ட் அப்படிங்கிறது. ஸோ வந்து 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைய வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் பண்ணும்போது நமக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கு, நாட் லெஸ் தென் 20 years அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், பிளஸ் ஃபைன் அப்படிங்கிறது. அதே மாதிரி 4 கிளாஸ் 3ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபைன் வந்து இம்போஸ் பண்றாங்கல்ல, அந்த ஃபைன் வந்து ஜஸ்ட் அண்ட் ரீசனபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைன் அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்னா விக்டிம் கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, எதுக்காக விக்டிம் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டை டு மீட் ஹியர் ஆர் ஹிஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன். அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் ரீஹாபிலிட்டேஷனுடைய மறுவாழ்வுக்காகவும் அவங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காக அவங்க கலெக்ட் பண்ற ஃபைன் அமௌண்ட் இந்த விக்டிம் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 4. எல்லாருக்கும் இது வரைக்கும் கிளியரா இருக்கா? கிளியர் மேம். ஓகே ஓகே கிளியர் மேம். ஓகே சார். மேம் செக்ஷன் 3 மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே மேம். செக்ஷன் 3 பார்த்தோம்னா பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது a person is said to commit penetrative sexual assault கொடுத்துருக்காங்க. இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்னா உள்நுழைப்பு பாலியல் தாக்குதல். அதாவது 4 விஷயங்கள் கொடுத்து அந்த 4ல ஏதாவது ஒன்ன பண்ணாலே அது பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்ல வந்துரும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதாவது பீனிஸ், வெஜினா, நான் முதல்ல சொல்லிட்டேன் வெஜினானா என்ன, பீனிஸ் அதுக்கெல்லாம் நமக்கு தெரியும், பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு, யூரித்ரா, அனஸ் இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி செக்ஸுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியில அதுல வந்து ஒரு பெனட்ரேஷன் ஆஃப் பீனிஸ் இன்டு த வெஜினா, இன்செஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட வெஜினால நுழைக்கிறது, சொருகுதல், அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ மேனிபுலேஷன் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் தி பாடி, அந்த குழந்தைய வந்துட்டு கையாளுதல், மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் 4 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மவுத் டு எனி ஆஃப் தி செக்ஷுவல் ஆர்கன்ஸ். அந்த குழந்தையோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஒரு 4 கொடுத்துருந்தாங்கல்ல, பீனிஸ், வெஜினா, யூத்ரான. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான ஆர்கன்ஸ்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் மவுத் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இந்த 4ல ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட தட் இஸ் an offense under section 3. ஓகேவா மேம்? ஓகே மேம். ஓகே. ஓகே. தென் வந்து செக்ஷன் 5ல வந்து பார்த்தோம்னா அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் 3ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் 4. அப்புறம் வந்து 5ல வந்து அந்த 3ல நீங்க வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் படிக்கிறீங்க, 5ல வந்து அக்ரவேட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 5 வந்துடும். அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் 6ல இருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஏன் வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் வந்து 3ல கொடுத்துட்டாங்க? அக்ரவேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா மோசமான, ஒரு தீவிரமான, அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். மோசமா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றது, அது மோசமான, தீவிரமான, கடுமையான, அந்த மாதிரி மீனிங்ஸ் வந்து அக்ரவேட்டடுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் இந்த இதுல பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சர்டன் பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இவங்கெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், இல்லைன்னா ஒரு யூனிஃபார்ம்டு பர்சன் சொல்லுவோம்ல, போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம், ரிமாண்ட் ஹோம், அப்சர்வேஷன் ஹோம், ப்ரொடெக்ஷன் ஹோம், இதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாராவது, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாராவது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாராவது ஒருத்தர், அவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய சைல்டு அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், அதாவது பப்ளிக் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வெண்ட், மெம்பர் ஆஃப் ஆர்ம்ட் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ஜெயில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அப்புறம் வந்துட்டு ரிமாண்ட் ஹோம், அப்சர்வேஷன் ஹோம்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் பர்டிகுலரா நமக்கு இந்த செக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே உள்ள குழந்தைய வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்கன்னா, பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நம்ம செக்ஷன் 3ல பார்த்தோம், அதை வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க கண்ட்ரோல் கீழே உள்ள குழந்தைய பண்ணா அதை வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மோசமான உள்நுழைப்பு பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் 5 வந்து பெரிய செக்ஷனா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, whoever commits gang penetrative sexual assault, யாராவது வந்துட்டு கேங்கா சேர்ந்து அந்த நம்ம செக்ஷன் 3ல பார்த்த அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ட பண்ணாங்க, கேங்கா பண்ணாங்கன்னா இங்க அக்ரவேட்டர்ல கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது அந்த சைல்டுக்கு வந்து கிரீவியஸ் ஹர்ட் ஏற்படுது, இல்லைன்னா காசிங் பாடிலி ஹார்ம் ஆர் இன்ஜுரி ஏற்படுது அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல அப்படின்னா அப்ப வந்து அக்ரவேட்டர்ல கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா டெட்லி வெப்பனை வச்சு பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஃபயர், ஹீட்டட் சப்ஸ்டன்சஸ், இந்த கொரோசிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா இந்த அரிப்புத்தன்மை உள்ள பொருள் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் வச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது அது அக்ரவேட்டர்ல வந்து கொண்டு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து இறந்து போயிருது, அப்போ வந்து அக்ரவேட்டர்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது ரிப்பீட்டடா பண்றாங்க, அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி இது வந்து ஆல்ரெடி பண்ண மறுபடியும் அந்த அந்த விஷயத்த பண்றது. அதுக்கப்புறம் இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நம்ம செக்ஷன் 3ல என்ன பார்த்தோமோ அதை வந்து ஒரு 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை மேல பண்றது, சைல்டு பிலோ 12 இயர்ஸ் அவங்க மேல பண்ணா அது அக்ரவேட்டர்ல கொண்டு வராங்க. அது மாதிரி பார்த்தோம்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அந்த குழந்தைய போயிட்டு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து அது அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, அப்படி அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது செக்ஷன் 3 நமக்கு நல்லா புரிஞ்சாலும் செக்ஷன் 5 நமக்கு புரியும். ஸோ வந்து இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து பிசிக்கல் இன்கெப்பாசிட்டி ஏற்படுது, இல்ல மென்டலி இல் ஏற்படுது. அப்படிங்கும் போது அது டெம்பரவரிலியாவோ இல்ல பெர்மனன்ட்லி, எய்தர் டெம்பரரிலி ஆர் பெர்மனன்ட்லி ஏற்கலாம். அந்த மாதிரி ஏற்படுதுன்னா அதுவும் அக்ரவேட்டர்ல கொண்டு வராங்க. அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றதுனால அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது HIV அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து அந்த தொற்று ஏற்படுது, இல்லைன்னா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அப்ப வந்து அது அக்ரவேட்டர்ல கொண்டு வராங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் வந்து அந்த செக்ஷன் 3ல நம்ம பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதெல்லாம் இந்த சர்டன் பர்சன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்க குழந்தைங்க மேல பண்ணாலும் அது வரும். அதே மாதிரி இப்ப நான் சொன்னல லிஸ்ட் பண்ணி, ஸோ இது எல்லாத்தையும் பண்ணாலும் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க.
இதற்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 6ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லி. நம்ம 4ல வந்து 3 கிளாஸ் பார்த்தோம், 6ல வந்து 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல மட்டும்தான் வரும், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுலயுமே இந்த ரிகரஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது. ஸோ வந்து இந்த செக்ஷன் 6ல பார்த்தோம்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 20 years மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் ரிமைண்டர் பார்ட். இந்த லைஃப் அப்படிங்கிறது ரிமைண்டர் பார்ட். அப்போ வந்து இயற்கையாக ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி லைஃப், இயற்கையாக அவங்க இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கக்கூடியது ரிமைண்டர் பார்ட். ஸோ செக்ஷன் 6ல வந்துட்டு கிளாஸ் 1ல ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 20 years மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப், அதுவும் ரிமைண்டர் பார்ட் பிளஸ் ஃபைனுங்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு செக்ஷன் வரைக்கும் பிளஸ் ஃபைன் மட்டும் தான் வரும். நான் அது எந்த செக்ஷன் வரைக்கும் லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்து டெத் அப்படிங்கறத கொண்டு வராங்க, அல்லது டெத்து அப்படிங்கறது கொண்டு வராங்க. இது எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/8/2019 கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் 6ல வந்து 2 கிளாஸ் இருக்கு, 2 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாட் லெஸ் தென் 10 years இருந்துச்சு, விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த 16/8/2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 20 years, அந்த 10 years வந்து 20 years கொண்டு வராங்க. 20 வருடங்களுக்கு குறையாமல் நாட் லெஸ் தென் 20 years லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. பிளஸ் ஃபைன், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு டெத் கொடுத்துடலாங்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா, இதுல மோசமான ஒரு ஆஃபென்ஸா இருக்கிறதுனால இதுக்கு டெத் கொடுக்கலாங்கிற மாதிரி இந்த 16/8/2019 கொண்டு வராங்க. டெத் வந்து கொடுக்கலாம். ஆனா டெத் சென்டென்ஸ் கொடுக்கும்போது ஃபைன் வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப வந்து கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு எப்படி 4 கிளாஸ் 3ல என்ன பார்த்தோமோ 4 கிளாஸ் 3ல என்ன பார்த்தோம்னு யாராவது சொல்ல முடியுமா? 4ல வந்துட்டு கிளாஸ் 3ல நம்ம பார்த்தோம் ஃபைன் இம்போஸ் பண்றது பத்தி, யாராவது சொல்ல முடியுமா? Should be given to the victim. Fine imposing reasonable, it should be reasonable and should be given to the victim. சூப்பர் மேம். ஓகே, அதுதான் மேம் சொன்னதான், மஸ்ட் பி லெஸ் அண்ட் ரீசனபிளா இருக்கணும், பே டு தி விக்டிம், விக்டிம் கிட்ட அது கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா டு மீட் தி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம ஐபிசில வந்துட்டு இன்ட்ரி பச்சன் சிங் அப்படிங்கிற கேஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் டெத் சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் வெர்சஸ் சந்தோஷ்குமார் அப்படிங்கிற கேஸ்ல போக்சோ ஆஃபென்ஸ் பொறுத்தவரைக்கும் டெத் பெனால்டி கொடுக்கும்போது த பிரின்சிபல் ஆஃப் ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ் அப்படிங்கறத வந்து இங்க அப்ளை பண்ணணும், போக்சோ கேஸ்க்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வெர்சஸ் சந்தோஷ்குமார் அப்படிங்கிற கேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுல நம்ம 6 கிளாஸ் 1ல பார்த்தோம்ல ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 20 வருடங்களுக்கு குறையாம கொடுக்கணும், மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படிங்கறத பார்த்தோம், பிளஸ் ஃபைன் பார்த்தோம், டெத்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டெத் சென்டென்ஸ் ஒருவேளை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த செக்ஷன் வந்து 7 செக்ஷுவல் அசால்ட். இப்ப நம்ம பார்த்த 3, 4 3 and 5 டிஃபைனிங் செக்ஷன், 4 and 6 வந்து பீனல் செக்ஷன். இந்த 3 and 5 பார்த்தோம்னா பெனட்ரேஷன் வந்து இருந்துச்சு, வித் பெனட்ரேஷன். இப்ப இந்த செக்ஷுவல் அசால்ட் பார்க்கும்போது வித்தவுட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? சும்மா உங்களுக்கு என்ன, உங்க நாலேஜ்க்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. ரெஜினா மேம் சொல்லுங்க மேம். முறையற்ற வன்மம். Sexual assault touches vagina, penis, anus, breast of child, ma'am. Okay, ma'am. Without penetration, with ill intention to cause any harm to the child. அந்த கெட்ட எண்ணத்தோட, அந்த காம எண்ணத்தோட ஒரு பெண்ணை வந்து தொட நினைக்கிறது கூட பாலியல் தாக்குதல். ஓகே மேம், சூப்பர். ப்ரோக்கிங் ராதா மேம் சூப்பர், கரெக்டா எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. எல்லாரோட ஆன்சருமே கரெக்ட் தான். என்ன அப்படின்னா இங்க வந்து இன்டென்ஷன், வித் இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். செக்ஷுவல் அசால்ட்னா என்ன அப்படின்னா வித் செக்ஷுவல் இன்டென்ஷன், பாலியல் எண்ணத்தோடு 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட தட் இஸ் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறாங்க. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா they are டச்சிங் பண்றது, மேக்கிங் த சைல்டு டு டச், அந்த குழந்தைய வந்து டச் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு அந்த குழந்தைய வேற யாராவது டச் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் 3வது என்னன்னா டூயிங் எனி ஆக்ட் இன்வால்விங் பிசிக்கல் கான்டாக்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, டச்சிங் இதெல்லாமே பார்த்தோம். எதுல பண்ணா இதெல்லாம் அப்படின்னா செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறாங்க. செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடினா அந்த போக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் தான் சொல்லுவாங்க, பீனிஸ், வெஜினா, பிரெஸ்ட், அனஸ். ஸோ இந்த 4 இந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியில
குழந்தைங்களோட இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியில யாராவது டச் பண்றாங்க அப்படின்னாலோ இல்ல வந்து அந்த குழந்தைங்களை வேற யாராவது டச் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலோ டூயிங் எனி ஆக்ட் இன்வால்விங் பிசிக்கல் கான்டாக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலும் அப்ப வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா இங்க செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது வந்து வருது அப்படிங்கிறாங்க. பட் வித்தவுட் பெனட்ரேஷன். இதுதான் வந்து செக்ஷன் 7 புரிஞ்சிச்சுல. இங்க வந்து வித்தவுட் பெனட்ரேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். செக்ஷுவல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலியல் எண்ணத்தோடு நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், டச்சிங், மேக்கிங் த சைல்டு டச், அந்த குழந்தைய வந்து டச் பண்றது மட்டும் தானா அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி, அந்த குழந்தைங்களோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல டச் பண்றது மட்டும்தான் செக்ஷுவல் அசால்ட்ல வருமானம் இல்ல. அந்த குழந்தைய போய் வேற யாரையாவது டச் பண்ண வைக்கிறாங்க, மேக்கிங் த சைல்டு டு டச்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் செக்ஷுவல் அசால்ட் தாங்கிறாங்க. அதே மாதிரி டூயிங் எனி ஆக்ட் இன்வால்விங் பிசிக்கல் கான்டாக்டும் இதுல வருதுங்கிறாங்க. ஸோ இதுதான் செக்ஷுவல் அசால்ட். இதுக்கு செக்ஷுவல் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வித்தவுட் பெனட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அடுத்த செக்ஷன்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் அசால்ட் நாட் லெஸ் தென் 3 years மே எக்ஸ்டெண்ட் டு 5 years வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாட் லெஸ் தென் 3 years மே எக்ஸ்டெண்ட் டு 5 years பிளஸ் ஃபைன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 3, 4, 5, 6, 7, 8 8ஓட முடியுது. இதுல 3 பீனல் செக்ஷன் பார்த்துக்கோம். எல்லாத்துலயுமே பிளஸ் ஃபைன் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு கேஸ் வந்துட்டு, அதாவது என்னன்னா அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் சொல்லிருங்களா மேம் இந்த 8 இது? ஓகே மேம். அதாவது நாட் லெஸ் தென் 3 years 8க்கு வந்து செக்ஷன் 8க்கு வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு வந்து நாட் லெஸ் தென் 3 years மே எக்ஸ்டெண்ட் டு 5 years வரைக்கும் கொடுக்காங்க. 3 வருடங்களுக்கு குறையாம 5 வருடங்கள் வரை கொடுக்கலாம். ஃபைனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, பிளஸ் ஃபைன். ஓகே, இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒருத்தங்க புஷ்பான்னு சொல்லி அந்த மேம் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, அதாவது செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கணும், தென் ஒன்லி பிசிக்கல் கான்டாக்ட் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டஸ் நாட் கம்ஸ் அண்டர் போக்சோ ஆக்ட்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்கன்னா அக்யூஸ்ட வந்துட்டு அக்விட்டல் பண்ணிட்டாங்க. ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரெஸ்க்கு மேல தொடுறதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இன்றைய அட்டார்னி ஜெனரல் வெர்சஸ் சதீஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல வந்துட்டு அந்த எபோவ் ஜட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து செட் அசைட் பண்ணி ஜட்ஜை வந்துட்டு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சு எழுதிருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்க கூடாது, ஜட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கேஸ்ல கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவீங்களா? அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல இன்றைய அட்டார்னி ஜெனரல் வெர்சஸ் சதீஸ் அண்ட் அதர்ஸ், இன்றைய அட்டார்னி ஜெனரல் வெர்சஸ் சதீஸ் அண்ட் அதர்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். தென் வந்து இதுக்கு சைட்டேஷன் வந்து 2022 வால்யூம் 1 TNLR 2022 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 244. நான் சொல்ற கேஸ் லாஸ்லாம் கூட நான் உங்களுக்கு லாஸ்டா கூட நான் குரூப்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நோட் பண்ணாதவங்களுக்கு நான் அதில் அப்லோட் பண்றேன். ஓகே, தென் வந்து என்ன அப்படின்னா இன்றைய அட்டார்னி ஜெனரல் வெர்சஸ் சதீஸ் அண்ட் அதர்ஸ். ஓகே, அடுத்த செக்ஷன் வந்து அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து செக்ஷன் 9. எப்படி வந்து நம்ம 6ல என்ன 3ல என்ன பார்த்தோம்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி 3க்கு அப்புறம் 5ல வந்து என்ன பார்த்தோம், அதுல அக்ரவேட்டட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணோம்னா அது பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி இந்த 7ல என்ன பார்த்தோம்னா செக்ஷுவல் அசால்ட் என்னன்னு பார்த்தோம். அடுத்த செக்ஷன்ல என்ன பண்ண போறீங்க, அக்ரவேட்டட்ங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ண போறீங்க. அப்ப என்ன வரும், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். ஸோ வந்து செக்ஷன் 9ல வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செக்ஷன் 5 ஆஃப் போக்சோ ஆக்ட் பார்த்தோம்ல, அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்னன்னு சொல்லி செக்ஷன் 5ல பார்த்தோமோ, அதுல வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு அதுல வந்து நம்ம பெனட்ரேட்டிவ்ங்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் நம்ம சொன்ன அந்த லிஸ்ட் எல்லாமே ஞாபகம் வரணும். அந்த சர்டன் பர்சன்ஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே உள்ள குழந்தைய வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா அது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொன்னு நிறைய அதாவது ரிப்பீட்டடா பண்றது, அந்த குழந்தைக்கு அது மூலமா பண்ணா அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர் பண்றது, அப்புறம் வந்துட்டு HIV இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த குழந்தைக்கு வருது, கிரீவியஸ் ஹர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்ல கொண்டு வராங்க. அதே கொஞ்சம் தீவிரமா மோசமா ஆகும்போது அதை வந்து செக்ஷுவல் அசால்ட்ல வந்துட்டு இந்த அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்ல கொண்டு வராங்க. இதான் வந்து செக்ஷன் 9. இதற்கான பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு எங்க கொடுத்துருப்பாங்கன்னா 10ல வந்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 10ல வந்து இதற்கான பனிஷ்மெண்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து 8ல என்ன பார்த்தோம், நாட் லெஸ் தென் 3 years மே எக்ஸ்டெண்ட் டு 5 years பார்த்தோமா. அதே மாதிரி இந்த அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு செக்ஷன் 10ல என்ன பனிஷ்மெண்ட்னா நாட் லெஸ் தென் 5 years 5 வருடங்களுக்கு குறையாமல் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years வரைக்கும் கொடுக்குறாங்க.
ஓகேங்களா? 5 வருடங்களுக்கு குறையாமல் 7 வருடங்கள் வரை கொடுக்குறாங்க, பிளஸ் ஃபைன் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் செக்ஷன் 10ல பனிஷ்மெண்ட். நாட் லெஸ் than 5 years மே எக்ஸ்டெண்ட் டு 7 years பிளஸ் ஃபைன் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். அப்புறம் வந்துட்டு 11 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம செக்ஷுவல் அசால்ட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் துன்புறுத்துதல் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அது பாலியல் தாக்குதல் எடுத்துக்கும் போது நம்ம பாலியல் துன்புறுத்துதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாலியல் துன்புறுத்துதல் அப்படிங்கும் போது ஒரு 6 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 6 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட தட் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பை அட்டரிங் ஆர் மேக்ஸ் எனி சவுண்ட் எக்ஸிபிட் த பாடி, அப்புறம் மேக்ஸ் த சைல்டு டு எக்ஸிபிட் த பாடி. அதாவது இந்த போர்னோகிராபிக் ஆப்ஜெக்ட்லாம் ஷோ பண்ணி காட்டுறது குழந்தைங்க கிட்ட. போர்னோகிராபி ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தோம், செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டக்ட். அதாவதுன்னா அந்த மாதிரியான பாலியல் ரீதியான வெளிப்படையான செயல்கள் தெரியுற மாதிரியான ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க கிட்ட காட்டுறது, ஷோயிங் போர்னோகிராபிக் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன கொடுக்காங்கன்னா ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் ஐபிசில என்ன செக்ஷன் யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 354D. சூப்பர் சார். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ அதுதான். அப்போ வந்து 350 ஸ்டாக்கிங்னா நமக்கு அந்த செக்ஷன் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஸ்டாக்கிங் அதாவது கான்ஸ்டன்ட்லி ஃபாலோயிங் த சைல்டு, அந்த குழந்தைய வந்துட்டு கான்ஸ்டன்டா வந்து ஃபாலோ பண்ணி போறது. அதுக்கப்புறம் த்ரெட்டனிங் எ சைல்டு, ஒன்னு வந்து நியூடா அந்த மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்து நான் வெளியில விட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டுறது அந்த குழந்தைய, த்ரெட்டனிங் எ சைல்டு அந்த மாதிரி பண்றது. அப்புறம் அதாவது போர்னோகிராபிக் பர்பஸ்க்காக அந்த குழந்தைய வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து அந்த குழந்தைய இது பண்ணிட்டு போறது. ஸோ இந்த மாதிரி ஆனா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல வருது நமக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், அதாவது நம்ம சொல்லுவோம்ல பாலியல் ரீதியான கோரிக்கை விடுறது, ரெக்வஸ்ட் பண்றது, டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும். இதான் வந்து 6 விஷயங்கள். இந்த 6ல ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் தட் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 7 பார்த்தோம். எல்லாருமே சொன்னீங்க செக்ஷுவல் அசால்ட்னா என்னன்னு. அதே மாதிரி செக்ஷன் 11 இந்த 2 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. செக்ஷன் 7 and 11ல செக்ஷுவல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் 12ல வந்துட்டு இதற்கான பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மே எக்ஸ்டெண்ட் டு 3 years பிளஸ் ஃபைன் ஷால் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். அதாவது 3 வருடங்கள் வரை வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம் பிளஸ் ஃபைன் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சாப்டர் 2ல பார்த்த வரைக்கும் 3 to 12ல எல்லா இடத்துலயுமே பிளஸ் ஃபைன் தான் வருது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டெத் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து சாப்டர் 2. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூசிங் அடுத்த சாப்டர் வந்துட்டு 13ல இருந்து 15 வரைக்கும் 3 செக்ஷன் தான் அடுத்த சாப்டர். 13, 14, 15. ஸோ இந்த 3 செக்ஷனையும் நமக்கு சாப்டர் 3ல வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா யூசிங் எ சைல்டு ஃபார் போர்னோகிராபிக் பர்பசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூசிங் எ சைல்டு ஃபார் போர்னோகிராபிக் பர்பசஸ், அதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா 13, 14, 15. இதுல 13ல கொடுத்துருக்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதற்கான பனிஷ்மெண்ட் தான் 14ல இருக்கும். ஓகேங்களா, அடுத்த செக்ஷனே இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வருது. ஸோ 13ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூசிங் எ சைல்டு ஃபார் போர்னோகிராபிக் பர்பசஸ் ஹூ கேன் பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் திஸ் செக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா யூசிங் எ சைல்டு ஃபார் போர்னோகிராபிக் பர்பசஸ், குழந்தைகளை வந்து நான் சொன்னல அந்த செக்ஷன் 21DA பார்க்கும்போது பார்த்தோம்ல அந்த பாலியல் வெளிப்படையான செயல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து குழந்தைங்களை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது போர்னோகிராபிக் பர்பஸ்க்காக குழந்தைங்களை பயன்படுத்துறது 13ல வருது அப்படிங்கிறாங்க. ஓகே, என்ன செய்தால் இந்த 13க்கு கீழே அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூசிங் எ சைல்டு இன் எனி ஃபார்ம் மீடியா, இப்போ வந்து இன்க்ளூடிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டெலிகாஸ்ட் பை டெலிவிஷன் சேனல்ஸ் ஆர் இன்டர்நெட், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சைல்டு வந்து யூஸ் பண்றாங்க இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா. எதுக்காகனா ஃபார் செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன், பாலியல் கிராட்டிபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அதுல கூட சைல்டு வந்து ஆபாசமா காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா இட்ஸ் டன் தென் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 13 ஆஃப் போக்ஸ் ஆக்ட். கீழே வந்து அஃபென்ஸ் சொல்றாங்க. யூசிங் எ சைல்ட் இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா
ஃபார் செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனுக்காக அந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, போர்னோகிராஃபிக் பர்பஸ்க்காக அந்த குழந்தைங்களை யூஸ் பண்றனாலே அது 13ல வந்துடும். அதற்கான பனிஷ்மெண்ட் நமக்கு 14ல வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் யூசிங் எ சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இருக்கும்போது என்ன அஃபென்ஸ், செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸா இருக்கும்போது என்ன பனிஷ்மெண்ட். இப்ப 13ல பார்த்தோம், போர்னோகிராஃபிக் பர்பஸ்க்காக குழந்தைங்களை யூஸ் பண்ணுறாங்க இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியால அப்படின்னா அது வந்து செக்ஷன் 13ல வருது. அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் அந்த அஃபென்ஸை பண்றாங்கன்னா அதற்கு பனிஷ்மெண்ட் நாட் லெஸ் தென் 5 years, 5 வருடங்களுக்கு குறையாம தண்டனை கொடுக்கணும் பிளஸ் ஃபைன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது டைம் பண்றாங்க, சப்சிக்வெண்டா பண்றாங்கன்னா அப்போ வந்து 7 வருடங்களுக்கு குறையாம நாட் லெஸ் தென் 7 years பிளஸ் ஃபைன் வந்து கொடுக்குறாங்க. இதான் வந்து 14. அப்புறம் வந்து பார்த்தோம்னா 16 இந்த செக்ஷன்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, சரி 15 13 பார்த்தோம், 14 பார்த்தோம். 15 வந்து என்னன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆர் போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சைல்டு. சில பேருக்கு இது புரியாம இருந்திருக்கு முன்னாடி, நல்லா கவனிச்சுக்கோங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சைல்டு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, செக்ஷன் 15 class 1, 15 class 2, 15 class 3 3 விதமா இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷனோட அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் அப்படிங்கிறது, இது வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வித் இன்டென்ஷனோட ஒரு போர்னோகிராஃபிக் மெட்டீரியலை வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைன்னா பொசஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் வந்து எதையாவது ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதை டெலிட்டும் பண்ணல, டெஸ்ட்ராயும் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, அது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இருந்தா நாட் லெஸ் தென் 5,000 rupees, செகண்ட் அஃபென்ஸா இருந்தா நாட் லெஸ் தென் 10,000. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஓகே, அது வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இருக்கிற பட்சத்துல 5,000 ரூபாய்க்கு குறையாம பனிஷ்மெண்ட் ஃபைன் கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் அஃபென்ஸா இருக்கும்போது 10,000 ரூபாய்க்கு குறையாமல் ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இந்த 15 class 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் பண்றாங்க. டிரான்ஸ்மிட் பண்றாங்க, ப்ரொபகேட்டிங் பண்றாங்க, இல்லைன்னா டிஸ்பிளே பண்றாங்க. அதாவது ஒரு நிறைய பேர் இருக்க இடத்துல அந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் எதையாவது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அப்ப வரும். டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சா 15 classல 1 வரும். அதையே இவங்க டிரான்ஸ்மிட் பண்றாங்க, யாருக்காவது அனுப்புறாங்க, இல்ல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து 15 class 2ல பனிஷ்மெண்ட் என்னன்னா மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் ஃபைன் ஆர் போத் வந்து கொடுக்குறாங்க. இது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இருக்கிற பட்சத்துல நாட் லெஸ் தென் 3 years, மே எக்ஸ்டெண்ட் டு 5 years ஆர் ஃபைன் ஆர் போத் கொடுக்குறாங்க. செகண்ட் அஃபென்ஸா இருக்கும்போது நாட் லெஸ் தென் 5 years, மே எக்ஸ்டெண்ட் டு 7 years பிளஸ் ஃபைன் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த செக்ஷன்ல 13ல இருந்து 13, 14, 15 வந்து இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கிளியர் தானே? நித்யா மேம் கிளியர் மேம். ஓகே. ஐஸ்வர்யா மேம் கிளியர் மேம். ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓகே மேம், நம்ம சாப்டர் 4ல பார்த்தோம்னா அபட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ் அப்படிங்கறத வந்து சாப்டர் 4ல வந்து கொடுத்துருப்பாங்க. அபட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் டு கமிட் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அபட்மெண்ட் பண்ணாலோ இல்ல அட்டெம்ப்ட் பண்ணாலோ அதை பத்தின விஷயங்கள் சாப்டர் 4ல வந்து நமக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ அபட்மெண்ட் வந்து ஐபிசில என்ன செக்ஷன் யாராவது சொல்ல முடியுமா? எந்த செக்ஷன்ல எந்த செக்ஷன் வரைக்கும்னு? ஏன்னா ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக கேட்கறேன். ஐபிசில அபட்மெண்ட் பத்தி எந்த செக்ஷன் சொல்லுது? Section 108 will be telling about abator. அபேட்டார். ஓகே, எங்க இருந்தா நமக்கு வந்துட்டு 107ல இருந்து 120 வரைக்குமே அபட்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ ஓகே, குரூப் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டிருக்காங்க 15 subclass 2 explain. ஓகே, 15 class 2 இன்னொரு வாட்டி சொல்றேன், மேம் கேட்டிருக்காங்க. ஓகே, 15 class 2 என்னன்னா, இப்போ நம்ம அந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, சைல்டு இன்வால்வ் பண்ணி வச்சு போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சிருந்தா 15 class 1ல சொல்லியிருக்காங்க. அதையே 15 class 2ல வந்து என்னன்னா ஒருத்தங்களுக்கு அனுப்புறாங்க, அவங்க ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சதும் இல்லாம இன்னொருத்தங்களுக்கு சென்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா
ஒரு டிஸ்பிளே பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணி காட்டுறதும் தப்பு தானே. ஸோ வந்து அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கும்போது அது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் to 3 years or fine or both வந்து சொல்றாங்க. அதுவே வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நமக்கு 15 class 3 வந்துருது. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதானே? புரிஞ்சதுல மேம்? ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்டர் 4ல பார்த்தோம்னா அபெட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுல 16ல பார்த்தோம்னா அபெட்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஐபிசில பார்த்தா அதே மீனிங் எங்கே கொடுத்துருப்பாங்க. அபெட்மெண்ட்னாலே முதல்ல 3 விஷயங்கள் இருக்கணும் நமக்கு. என்னன்னா இன்ஸ்டிகேஷன் இருக்கணும், தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்ஸ்டிகேஷன் டு அஃபென்ஸா இருக்கணும். அந்த அஃபென்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்பிரேசி பண்ணிருக்கணும். அந்த கான்ஸ்பிரேசி அப்படிங்கிறது ஆக்ட் ஆர் ஒமிஷன். ஐபிசில வந்து நமக்கு எந்த ஆக்ட் எல்லாம் அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க, எந்த ஒமிஷன் எல்லாம் அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி அதெல்லாம் கான்ஸ்பயர் பண்றாங்க அப்படின்னா அந்த அஃபென்ஸ்க்கு கான்ஸ்பிரேசி பண்றாங்க அப்படின்னா. இன்னொன்னு 3வது என்னன்னா இன்டென்ஷனலா எய்டு பண்றாங்க, அவங்க பண்ணக்கூடிய அஃபென்ஸ்க்கு உதவி உதவி பண்ணுதல் அந்த மாதிரி. ஸோ வந்து அபெட்மெண்ட்னாலே 3 விஷயங்கள் இருக்கணும். இன்ஸ்டிகேஷன் டு அஃபென்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்பிரேசி, அது வந்து சம் ஆக்ட் ஆர் ஒமிஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டென்ஷனலி எய்டு, வேணும்னே உங்களுக்கு வந்துட்டு இன்டென்ஷனலா அபெட்மெண்ட் பண்ணவங்களுக்கு உதவி பண்றது. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அபெட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வந்துடும். அதுதான் இதுல நம்ம எக்ஸ்பிளனேஷன் 1, 2 வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன். யாராவது சொல்ல முடியுமா வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி? தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க மேம். பர்வீனா மேம், பர்வீன் ரஃபிக் சார் சொல்லுங்க. தவறு என்று தெரிந்தே உபதேசிப்பது. அதாவது என்னன்னா இன்னொரு சார் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பர்வீன் சார் சொல்றீங்களா? ஓகே, இப்போ என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் 1ல பார்த்தோம்னா வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா சஜஸ்டிவ் ஃபால்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சஜஸ்டிவ் ஃபால்சி. தங்கதுரை சார் சொல்லுங்க சார். தங்கதுரை சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கும்போது சஜஸ்டிவ் ஃபால்சின்னு சொல்றாங்க. வில்ஃபுல் கன்சீல்மெண்ட் அப்படின்னா சப்ரசிவ் வெரிங்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா சஜஸ்டிவ் ஃபால்சின்னு சொல்றோம். பொய் சொல்றது, டெல்லிங் லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லிங் லை அப்படின்னா willful misrepresentation, suggestive falsy. Okay, willful concealment, suppressive very. Suppressive very na உண்மையை மறைத்தல், conceal the truth, அவ்வளவுதான். willful misrepresentation, telling lie. willful concealment na conceal the truth. நம்ம அவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி பண்றது வந்து எக்ஸ்பிளனேஷன் 1ல வந்து கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் 2ல வந்து எய்டிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு எய்டிங்னா நமக்கே தெரியும், நார்மலா உதவி செய்யறது, அசிஸ்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள். சோ அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டிங் அப்படிங்கறது வந்து ஈக்குவல் மீனிங்கா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்டர் செக்ஷன் 17ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் இந்த அஃபென்ஸ்க்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி அபெட்மெண்ட்டோ அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, மெயின் அஃபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுதான் இதுக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெனட்ரேட்டிவ் செக்ஸ் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அபெட்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் வரும். இப்போ வந்து நம்ம 109 பார்ப்போம். எதுக்காவது ஒரு செக்ஷனுக்கு அபெட்மெண்ட்டுக்கு வந்து தனியா ப்ரொவிஷன் சொல்லலைன்னா ஐபிசில நம்ம வந்து அந்த 109 வந்து ரெட் வித் சேர்த்துக்குவோம். இப்போ தெஃப்ட்டுக்கு வந்து தெஃப்ட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அபெட்மெண்ட் பண்ணிருக்காங்க, சாரி அட்டெம்ப்ட் கிடையாது, அபெட்மெண்ட் பண்ணிருக்காங்க, நம்ம அந்த ரெட் வித் 109 வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த 17க்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கன்னா மெயின் அஃபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுதான் இங்கேயும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 18ல பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ். அபெட்மெண்ட் பண்ணா அபெட்மெண்ட் பத்தி செக்ஷன் 16ல சொல்லியிருக்காங்க. அதற்கான பனிஷ்மெண்ட் மெயின் அஃபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுதான் அப்படின்னு சொல்லி 17ல சொல்லியிருக்காங்க. 18ல பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதுல ஆஃப் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னாலே நம்ம என்ன நினைச்சுக்குவோம், லைஃப் கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஐபிசில வந்து கொடுத்துருப்பாங்க
லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஈக்குவல் டு எவ்வளவு இயர்ஸ் நேரம் சொல்ல முடியுமா? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இவ்வளவு வருஷம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஈக்குவல் டு இத்தனை வருஷம் சொல்லி ஐபிசில கொடுத்திருப்பாங்க. கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக எத்தனை வருஷம்? 20 years. ஓகே. யாராவது வந்து அந்த செக்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா ஐபிசில? 57. வேற யாராவது? 53 I think so. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஹை லெவல் மேம். நோ நோ மேம். என்னன்னா சுகந்தி மேம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 57 தான் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணும்போது 20 years ஈக்குவலா தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஒன்லி கால்குலேட்டிங் பர்பஸஸ்க்காக. அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா செக்ஷன் 57 ஆஃப் ஐபிசில பார்த்த மாதிரி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஈக்குவல் டு 20 years. அப்ப அதுல பாதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து இங்க 10 years வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாப்டர் வந்து 5. இப்போ வந்துட்டு இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் கேசஸ் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ் வந்து சாப்டர் நம்பர் 5ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 19ல இருந்து 23 வரைக்கும் இருக்கு. மொத்தமா 5 செக்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. 19, 20, 21, 22, 23 5 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 19 அப்படிங்கறது பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஃபென்சஸ் வந்து இந்த 19ல வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? இப்ப ஜென்ரலாவே ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? விக்டிம். யாரு வேணாலும் கொடுக்கலாம். எனிவன். எஸ். அதாவது ஜென்ரல் ரூல் மேம் சொன்ன மாதிரி எனிபடி கேன் செட் தி லா இன் மோஷன், அதுதான் ஜென்ரல் ரூல். அதுக்கப்புறமா தான் சில எக்ஸப்ஷன்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ பத்மநாபன் சார் சொன்னாரு விக்டிம். அதுல வந்து எப்படின்னா சார் சொல்ற எக்ஸப்ஷன் யார் வருவாங்கன்னா இப்ப நம்ம இந்த 172ல இருந்து 188 வரைக்கும் ஐபிசில சொல்லிப்போம். அதுல வந்து அந்த பப்ளிக் சர்வன்ட் அவங்க மட்டும்தான் வந்து போய் ரிப்போர்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல போலீஸ் கேஸ் கூட வராது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஜென்ரல் ரூல் வந்து anybody can set the law in motion. அப்போ who can give information about folks offenses அப்படின்னு பார்த்தோம்னா anybody யார் வேணாலும் கொடுக்கலாம், victim கொடுக்கலாம், anybody can set the law in motion அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க மேம். கண்டினியூ மேம். ஓகே மேம். ஓகே. ஓகே. இதுல வந்து எப்ப வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம்? இப்போ வந்து யார் வேணாலும் ரிப்போர்ட் கொடுக்கலாம் போக்சோ அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்ப வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ரிஹென்ஷன் ஆர் நாலேஜ், அதாவது அந்த அச்சம் அந்த பயம் ஏற்பட்டாலே நம்ம கொடுக்கலாம் ரிப்போர்ட் வந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாலேஜ்க்கு தெரிய வந்தாலே அப்ரிஹென்ஷன் அந்த அச்சம் ஏற்பட்டாலே நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு தெரியுதோ அஃபென்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ரிப்போர்ட் கொடுக்காம இருந்தோம்னா அண்டர் செக்ஷன் 21ல போக்சோ ஆக்ட்ல வந்து அதை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது நம்ம வரும்போது பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுல வந்துட்டு யார் வேணாலும் ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்ப ரிப்போர்ட் கொடுக்கலாம்னா அந்த அப்ரிஹென்ஷன் அந்த அச்சம் ஏற்பட்டாலே நம்ம நாலேஜ் தெரிய வந்தாலே நம்ம ரிப்போர்ட் கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் டு ஹூம், யார்கிட்ட போய் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த ஆக்டுக்கு கீழே? லோக்கல் போலீஸ். எனி போலீஸ். ஓகே மேம். ஓகே. ஓகே சார். வேற யாராவது? ஓகே. என்ன அப்படின்னா யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம்? இது வந்து ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்ம 107 JJ ஆக்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல லோக்கல் போலீஸ் கிட்ட, ரெகுலர் போலீஸ் யாரோ அவங்க கிட்டயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த 3வது விஷயங்கள். 4வதா பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிட்டன்ல தான் நம்ம எழுதி கொடுக்கணும். இன்னும் ஓரல்ல இருக்கலாம், இன் ரிட்டன் ஃபார்ம்லயும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து எழிலரசி மேம். கரெக்ட் மேம், சூப்பர். இல்ல புகாரை வாங்கிய போலீஸ் வந்து 2 விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்க ரெகுலரா வச்சிருக்கக்கூடிய அந்த புக்ல வந்து ரெகுலர் புக்ல வந்துட்டு என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து என்ட்ரி நம்பர் வேற தனியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே. இப்போ வந்து குழந்தையே போய் ரிப்போர்ட் கொடுக்குது. பாதிக்கப்பட்ட விக்டிம் அந்த குழந்தையே வந்து இப்போ கூட விக்டிம் சொல்ல மாட்டாங்க, சர்வைவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த குழந்தையே வந்துட்டு போய் பாதிக்கப்பட்ட குழந்தையே நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன லாங்குவேஜ்ல அதை சொல்லுது, அந்த அதுக்கு நடந்த விஷயங்களை அந்த குழந்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுதோ அதை அப்படியே வந்துட்டு எழுதணும், பதிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தையோட லாங்குவேஜ்லயே அது சொல்ற மாதிரியே அது ரிப்போர்ட்டை வந்து நம்ம பதிவு பண்ணணுங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்கேஸ் அந்த குழந்தை சொல்றதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயோ இல்லை ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா டிரான்ஸ்லேட்டர் அது இன்டர்பிரேட்டர் அவங்களுடைய அசிஸ்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த போக்சோ ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. ஓகே, அது கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து வித்தின் 24 hours சைல்டு நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஜேஜாக்ல சொல்லிருக்க மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கொடுக்கணும் வித்தின் 24 hours அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்தாச்சு. ஒன்னு குழந்தை கொடுக்குது, குழந்தை கொடுத்தா என்ன பண்ணணும், குழந்தையோட லாங்குவேஜ்லயே அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நம்ம டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டரோட அசிஸ்ட் கேட்கலாம். ஓகே, இல்லை வேற யாராவது எனி பர்சன் கொடுத்தாங்கன்னா அது ஓரல்லையும் கொடுக்கலாம், ரிட்டர்ன்லையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஆஃப்டர் ரிசீவிங் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா, வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ட்ரி நம்பர் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தவுட் எனி டிலே வித்தின் தி பீரியட் ஆஃப் 24 hours அவங்க என்ன பண்ணா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கும் அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் அந்த ரிப்போர்ட்டை பத்தின விஷயங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வித்தவுட் எனி டிலே வித்தின் தி பீரியட் ஆஃப் 24 hours சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இஃப் நோ ஸ்பெஷல் கோர்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இட் ஹஸ் பீன் டெசிக்னேட்டட் டு செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் வந்து குட் ஃபெய்த்ல போயிட்டு ஒருத்தவங்க மேல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல வந்துட்டு கிரிமினல் சிவில் அந்த மாதிரி எதுக்குமே அவங்க லைபிள் ஆக மாட்டாங்க சார்ஜுக்கு வந்துட்டு. ஆனா வித்தவுட் குட் ஃபெய்த் ஒருத்தவங்க வந்து வித்தவுட் குட் ஃபெய்த்ல ஒருத்தவங்க மேல ஃபால்ஸா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஐபிசியில் என்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபால்ஸ் சார்ஜ் வந்து கொடுத்தா ஐபிசியில் வந்து ஒரு செக்ஷன் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி 2-3 ஆக்டை கம்பேர் பண்ணி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இனி அடுத்து வரும்போது சிஆர்பிசி நிறைய கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா செக்ஷன் 211 பாத்துருக்கீங்களா? 211 யாராவது சொல்ல முடியுமா ஐபிசில என்னன்னு? செக்ஷன் 211. எஸ் மேம், நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க மேம். ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜுரி. எஸ் மேம், சூப்பர். எஸ் மேம், அதான் மேம் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு கேடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பொய்யான ஒரு அஃபென்ஸ் இருக்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன் 211 வந்து நமக்கு வருது. ஓகே, அப்போ வந்து குட் ஃபெய்த்ல கொடுத்தா நாட் லயபிள் டு கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ். ஆனா வந்துட்டு வித்வுட் குட் ஃபெய்த்ல செக்ஷன் 211 ஐபிசி நமக்கு வந்து ஞாபகம் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செக்ஷன்ல அவ்வளவுதான். அந்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஃபென்சஸ் செக்ஷன் 19ல இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 20 வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் மீடியா. இந்த மீடியா ஸ்டுடியோ ஃபெசிலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து என்னென்ன யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மீடியா கொடுத்துருக்காங்க, ஹோட்டல், லாட்ஜ், ஹாஸ்பிட்டல், கிளப், ஸ்டுடியோ, போட்டோ ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இப்ப நான் சொன்ன ஹோட்டலா இருக்கட்டும், லாட்ஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல், கிளப், ஸ்டுடியோ, மீடியா, போட்டோ ஃபெசிலிட்டிஸ், இங்க வந்து ஒரு செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெட்டீரியல் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருப்பதா தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. அந்த இன்சார்ஜ் யாரோ, அந்த ஹோட்டலுக்கு யார் இன்சார்ஜ், அந்த லாட்ஜுக்கு யார் இன்சார்ஜ், அந்த ஹாஸ்பிட்டல், ஒரு கிளப், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அங்க யார் இன்சார்ஜ் அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெட்டீரியல்ங்கும் போது இதை நீங்க பெருசா ஒன்றும் மீன் பண்ணிக்க வேண்டாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஈஸியா சொல்லணும்னா ஒரு அப்சீனிட்டி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்சீன் போட்டோஸ் இருக்கு, நிறைய இருக்கு. திடீர்னு அந்த லாட்ஜ்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்போ வந்து அங்க உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க. எனி மெட்டீரியல், அது ஆப்ஷன் போட்டோஸா இருக்கலாம், இல்ல வந்துட்டு இப்போ நம்ம சில இதெல்லாம் பார்த்த மூவில இந்த மாதிரி சில இடத்துல வந்துட்டு ஒரு நியூட் இது இருக்க மாதிரி போட்டோஸ் ஃபிலிம் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி
ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இந்த அப்சனிட்டி போட்டோஸ் எல்லாம் இருக்கு, இல்ல இந்த மாதிரி பிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அங்க உள்ள இன்சார்ஜ் அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் கொடுக்கலன்னா he is liable under section 21 of POCSO Act. அவங்க மேல பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க 21க்கு கீழே. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது செக்ஷன் 21 தான். 21ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் ஆர் ரெக்கார்ட் கேஸ். இப்போ வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ரெகுலர் போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், அங்க போய் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். அவங்க எடுக்கல அப்படிங்கும் போது அவங்க மேல வந்து இந்த 21 class 2 நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் அப்படிங்கும் போது அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை எடுத்துக்கல, ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படி வச்சுக்கோங்க, ரெஃப்யூஸ் பண்றாங்க. அப்ப வந்து நம்ம என்னன்னா 21 class 2 வரும். அதே மாதிரி நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்க மறுக்கிறோம். இப்போ ஆப்ளிகேஷன் ஆஃப் மீடியா சொல்லியிருக்காங்க, இதுல நிறைய விஷயங்கள் 20ல பார்த்தோம்ல, அவங்க வந்து சொல்ல இது பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க ரிப்போர்ட் கொடுக்க மறுத்தாங்கன்னாலும் 21 வரும். போலீஸ் அவங்க ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மறுத்தாலும் இந்த 21 அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே எக்ஸ்டெண்ட் டு 6 months வரைக்கும் கொடுக்குறாங்க, ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். இந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, அது அவங்க பண்ணாம ரிப்போர்ட் கொடுக்க மறுக்கிறாங்க, மறுக்கல அப்படி போலீஸ் ஆஃபீஸர் கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஆப்ளிகேஷன் உள்ள பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட்டே வந்து கொடுக்காம இருக்காங்க, அப்ப வந்து அவங்க வந்து லயபிள் அண்டர் செக்ஷன் 21 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் 6 மாதங்கள் வரை கொடுக்கலாம் வித் ஃபைன் ஆர் வித் போத் அப்படிங்கறத 2021ல சொல்லியிருக்காங்க. இப்ப இன்கேஸ் வந்து ஒரு சைல்டு வந்து என்ன பண்ணுதுன்னா ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கு, ஒரு சைல்டுக்கு தெரிய வருது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த சைல்டு ரிப்போர்ட் கொடுக்காம இருந்தா இந்த சைல்டு மேல செக்ஷன் 21 வருமானு கேட்டா வராது. செக்ஷன் 21 does not apply to child below 18 years. அதாவது ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை வந்து ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நம்ம இந்த செக்ஷன் கீழே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 22ல வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இங்க கொண்டு வராங்க. இதுல வந்து என்னன்னா இஃப் எனி பர்சன் அப்படிங்கறத கொண்டு வாங்க, யார வேணா இருக்கலாம், எனி பர்சன் who makes false complaint or provides false information against any person கொடுக்குறாங்க, ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து இந்த செக்ஷன் 22 வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இதுல வந்துட்டு ஒரு 4 அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 3 to 12 வரைக்கும் செக்ஷன் 3 பார்த்தோம், பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அப்புறம் வந்துட்டு 5ல வந்துட்டு அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், 7ல வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட், 9ல வந்துட்டு அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல். இந்த 4 அஃபென்ஸ் வந்து ஒருத்தங்க, ஏன்னா வந்து இந்த 4 அஃபென்ஸ்க்குமே பனிஷ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கு. ஸோ இந்த 4 அஃபென்ஸையும் ஒருத்தங்க பண்ணாங்க, இந்த 4 அஃபென்ஸை ஏதாவது ஒரு அஃபென்ஸை ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்னு ஃபால்ஸ் கம்ப்ளைண்டோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 months ஆர் அப் டு 6 months ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக வந்து அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, ஏங்கிற பர்சன் இருக்காரு, அவர் வந்து நம்ம போக்ஸ் அஃபென்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல 3, 5, 7, 9 4 அஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து 11 வந்து வராது, செக்ஷன் 11 வந்து இது கொடுக்கல, லாஸ்டா கொடுத்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இங்க வரல. ஓகே, இப்ப செக்ஷன் 3, 5, 7, 9 இது 4ல ஏதாவது ஒரு அஃபென்ஸ ஏங்கிற பர்சன் பண்ணாரு, அவர் பண்ணல ஆனா அவர் பண்ணாருன்னு பிங்கிற பர்சன் கொடுக்குறாரு. ஏன் ஏங்கிற பர்சன் மேல அப்படி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, அந்த பர்சனை அவமானப்படுத்தணும், ஹியூமிலியேட்னு சொல்லியிருப்பாங்க, அவமானப்படுத்தணும், இல்ல வந்துட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்டார்ட், இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பறிக்கணும், எக்ஸ்டார்ட்னா பறிக்கிறது, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அவங்கள்ட்ட இருந்து பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையோ, இல்லைன்னா வந்து ஏதாவது த்ரெட்டனிங் பண்றதுக்காக அச்சுறுத்தி, இல்லைன்னா அந்த ஏங்கிற பர்சன் சொசைட்டில ஒரு ரெபுடேஷனோட ஒரு வாழக்கூடிய பர்சனா இருக்கலாம், அதை டிஃபேம் பண்ணிடுவேன், உன்னை பத்தி ஒரு டிஃபமேட்டரி ஒரு விஷயத்த வந்து மேட்ரஸ் வந்து நான் வந்து வெளியில விட்டுருவேன், சும்மா நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் ஹியூமிலியேட், எக்ஸ்டார்ட், த்ரெட்டன், டிஃபேம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிங்கிற பர்சன் ஏங்கிற பர்சன் நம்ம இது பண்ணி இந்த 4 விஷயங்கள், இந்த 4 விஷயங்களை வந்துட்டு வித் இன்டென்ஷன் ஆஃப், சும்மா பண்ணல, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 இன்டென்ஷன்ல ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட பண்றாங்க அப்படின்னா அப்போ அப் டு 6 months ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஏங்கிற பர்சனை ஒண்ணு அவமானப்படுத்தணும், இல்லைன்னா அவங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இது பண்ணணும், இல்ல அவங்களை த்ரெட்டன் பண்ணணும், பயமுறுத்தணும், அச்சுறுத்தணுங்கிறதுக்காக, இல்லைன்னா டிஃபைம் பண்ணிடணும். அப்ப டிஃபைம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி டிஃபைம் பண்றது. இந்த மாதிரியான இன்டென்ஷனோட ஒருத்தங்க மேல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப் டு 6 months ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் வந்து கொடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஜட்மெண்ட் தெரியும், அதுக்கு சைட்டேஷன் எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 11 year old கேர்ள் சைல்டு வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த கேர்ள் சைல்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒய்ஃப் என்ன பண்றாங்க, வேணும்னே இவங்க பிரிஞ்சா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் மேல வேணும்னே இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தை வந்து அவர்கிட்ட தான் இருக்கு, ஸோ அவர் வந்து அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ஜஸ்டிஸ் வந்து குழந்தைகிட்ட வந்துட்டு விசாரிக்கும் போது உங்க அப்பா வந்து தப்பா நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட எப்படி கேட்கணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து அவர் கேட்பாரு ஜஸ்டிஸ் வந்துட்டு. அப்போ கேட்கும்போது டினைட் ஆல் அலிகேஷன்ஸ், அந்த சைல்டு வந்து எல்லாத்தையும் மறுத்துட்டு இல்ல அப்பா வந்து நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா தான் இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த அந்த வைஃப் மேல வந்து இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கும், மேட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதுதான். அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 23 பார்த்தோம்னா ப்ரொசீஜர் ஃபார் மீடியா அப்படின்னு சொல்றாங்க. மீடியாவுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நாட் டு பப்ளிஷ் வித்தவுட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட். இப்போ வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ரேப்னால பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட நேம், அட்ரஸ், அந்த குழந்தையோட போட்டோ, ஃபேமிலி டீடைல்ஸ், அந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்குது, அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டுல யார் இருக்கா, நெய்பர்ஹுட் யார் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு வெளியிடாதீங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வராங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரலாம், ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையோட நேமோ, அட்ரஸோ, போட்டோகிராஃபோ, ஃபேமிலி டீடைல்ஸ், அந்த ஸ்கூல் எங்க படிக்குது, நெய்பர்ஹுட் யாரு, ஸோ அதை சொன்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து என்னன்னா மீடியாவுக்கு மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கும் இந்த ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வேலை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ரொம்ப அன்லெஸ் இட் இஸ் அட்மோஸ்ட் நெசசரி அப்படின்னா மட்டும்தான் பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் வந்து வெளியிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து சரியான ஒரு விசாரணை பண்ணாம இது அந்த குழந்தையோட டீடைல்ஸ் தான் நம்ம வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி வெளியிட்டா, மீடியா வெளியிடுது அப்படின்னா பப்ளிஷரா இருக்கட்டும், ஓனர் எல்லாருமே அதுக்கு லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க லயபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் லெஸ் தென் 6 months மே எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் கொடுக்குறாங்க. என்னன்னா நாட் லெஸ் தென் 6 months மே எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் வந்து இந்த 23 வந்து நமக்கு கொண்டு வராங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செக்ஷனை புரிஞ்சுக்கலாம், நமக்கு வந்துட்டு நிர்பயா கேஸ் எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த நிர்பயா கேஸ்ல வந்துட்டு நிர்பயாங்கிறது அந்த கேர்ளோட உண்மையான நேம் கிடையாது, அது வந்து ஒரு புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்கள பத்தி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஒரு அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிர்பயா அப்படிங்கிறதுக்கு மீனிங் யாராவது சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிர்பயாவுக்கு மீனிங். சொல்லுங்க மேம், சுகன்யா மேம். அதாவது தேசிங் பாண்டின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணோட பேரா, தேசிங் பாண்டியா? ஓகே, இல்ல நான் என்ன கேக்குறேன், நிர்பயா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேக்குறேன். அது வந்து தேசத்தின் இந்தியாவின் மகள், தேசத்தின் மகளோ இந்தியாவின் மகளோ ஏதோ சம்திங். அது தைரியமானவங்க தான் இருக்கு மேடம். ஓகே, பயம் வித்யா மேம் சொல்லுங்க மேம். ஓகே ஓகே, வித்யா மேம் சொல்லுங்க மேம். இது ஹிந்தி வேர்டு, அது பயமற்றவள் அப்படிங்கிறது தான் அதோட. தைரியமான பொண்ணுன்னு தான் மேம் பேரு. எஸ், நித்யா மேம், தங்க மேம் எல்லாருமே சொன்னது கரெக்ட் தான். ராதா மேம் சொல்லுங்க மேம். சுகன்யா மேம் சொன்னது கரெக்ட்டா மேம்? ஃபியர்லெஸ். எஸ் மேம், எஸ் ஃபியர்லெஸ். எஸ் மேம், எஸ். அப்புறம் இன்னொரு சார் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, டாக்டர் ராஜன் சார். If the police makes a false allegation, if the accused is falsely implicated by the police, what is the remedy? police officers இருக்காங்க இல்லீங்களா, அவங்களே வந்து falsely implicate பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அவங்களும் ஃபால்ஸா இம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இந்த 21 வருமா, அதாவது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ்ல தான் 21 வரும். கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க மேடம், based on false allegations. சார் ஒரு நிமிஷம் கடைசியா வச்சுக்கலாம்ல क्वेश्चन.
கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் லாஸ்டா கேளுங்க சார். இப்போ கிளாஸ் போட்டுருக்கோம் சார். லாஸ்டா கேளுங்க சார் டவுட்ஸ் எல்லாம். ஓகே மேம். மேடம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே சார். என்ன அப்படின்னா நிர்பயா அப்படிங்கிறது எல்லாருமே நிறைய பேர் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணீங்க. நிர்பயா அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா ஃபியர்லெஸ், பயம் அறியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிர்பயா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த கொடூரமான பாலியல் தாக்குதல் உயிரிழந்தவங்க அப்படிங்கிறது. என்னன்னா அந்த நேம் ஆஃப் த விக்டிம் ஆர் சர்வைவர், அவங்க நேமை வந்து வெளியிடக்கூடாது, அதனால வந்து வேற ஒரு புனை பெயரை வச்சு அவங்க வந்துட்டு குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தையோட நலனுக்காக தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிர்பயா, ஃபியர்லெஸ், பயம் அறியாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு புனை பெயர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரொசீஜர் ஃபார் அடுத்த சாப்டர் வந்து சாப்டர் நம்பர் 6 என்னன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. என்னன்னா செக்ஷன் 24, 25, 26 இதுல வந்துட்டு என்னன்னா இந்த 27 4 செக்ஷன் இருக்கும். இதுல வந்துட்டு 24, 25, 26 இந்த 3 செக்ஷனுமே மேண்டேட்டரி ப்ரொவிஷன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 24னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகிட்ட, பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒண்ணு அந்த குழந்தையோட ரெசிடென்ஸ் அட் ரெசிடென்ஸ் ஆஃப் த சைல்டு, அந்த குழந்தையோட வீட்டுல அங்க வச்சு ரெசிடென்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அட் த சாய்ஸ் ஆஃப் த சைல்டு. ஓகே, அட் ரெசிடென்ஸ் சொல்லிட்டாங்க, அப்புறம் திரும்ப அட் சாய்ஸ் ஆஃப் த சைல்டு சொல்லிருக்காங்க அப்படின்னா சில டைம் பேரண்ட்ஸே அந்த அஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த குழந்தை மேல அப்படிங்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பயந்துட்டு இதுவா இருக்கும். ஸோ அது வந்து அப்ப அந்த சமயத்துல அட் த சாய்ஸ் ஆஃப் த சைல்டு, அந்த குழந்தை எங்க விருப்பப்படுதோ அங்க வச்சு அந்த குழந்தைங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு விக்டிம் வந்து ஒரு கேர்ள் சைல்டா இருக்கும்போது ஒரு உமன் போலீஸ் தான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ அப்படி இருக்கணும். அதாவது செக்ஷன் 24ல ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்ட்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட, அந்த விக்டிம் குழந்தைகிட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அட் ரெசிடென்ஸ் ஆஃப் த சைல்டு இல்லைன்னா அட் த சாய்ஸ் ஆஃப் த சைல்டு அங்க வச்சு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் விக்டிம் சைல்டு வந்து கேர்ளா இருக்கிற பட்சத்துல உமன் போலீஸ் தான் அவங்கள்ட்ட ரெக்கார்ட் பண்ணணும். அதுவும் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ. எஸ்ஐ கீழ்பட்ட கூடாது, எஸ்ஐ ரேங்க்ல இருக்கணுங்கிறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஷால் நாட் பி வியர் இன் யூனிஃபார்ம். அதாவது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு பயப்படலாம். ஸோ வந்து அவங்க வந்துட்டு ஒரு அன்யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் போடாம வேற குழந்தை பயப்படக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக வேற வந்து அன்யூனிஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ரீசனுக்காகவும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த குழந்தைகிட்ட பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது குழந்தை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் எனி ரீசன் அக்யூஸ்ட வந்து அந்த குழந்தை பாக்குற மாதிரி வைக்கக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அக்யூஸ்ட பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப பயந்துரும், அதனுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரீசனுக்காகவும் விசாரணை அது செய்யும் போது குழந்தை வந்து அக்யூஸ்ட் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி 5th ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபார் எனி ரீசன் குழந்தைய வந்து நைட் டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நைட் டைம்ல குழந்தைய எந்த ஒரு ரீசனுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி அடிக்கடி குழந்தைய கூப்பிட்டு காவல் நிலையத்துக்கு அழைக்க கூடாது அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு ஆப்ளிகேஷன் குழந்தை அந்த விக்டிம் சம்பந்தமான எந்த ஒரு டீடைல்ஸையும் வந்து மீடியால இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகிட்ட வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல விசாரணை வந்து இது பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சைல்டு ஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் இஸ் டு பி கிரியேட்டட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் வந்து இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பயப்படாம இது பண்ணும், ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து இதான் வந்து செக்ஷன் 24. அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 25 ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சைல்டு பை மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து விக்டிம் சைல்டு கிட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து குழந்தை என்ன சொல்லுதோ, குழந்தை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன குழந்தை சொல்லுதோ அதை அப்படியே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்டர் செக்ஷன் 164 CRPC நமக்கு தெரியும். ஸோ அதன்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து குழந்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா 164 CRPCல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துட்டு அக்யூஸ் கிட்ட வந்துட்டு 164 CRPCல அமெண்ட்மெண்ட் மூலமா 31/12/2009 அந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன கொண்டு இருக்காங்கன்னா அடல்ட் ரேப் அப்படிங்கிற பட்சத்துல டியூரிங் ரெக்கார்டிங்
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ் அப்படிங்கும்போது அங்க வந்து அந்த அக்யூஸோட அட்வொகேட் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 164 சிஆர்பிசில இருந்து நமக்கு 31/12/2009 வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லாயர் ஆஃப் அக்யூஸ் வந்து நாட் டு பி தேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சிஆர்பிசி 164 சிஆர்பிசில அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ் வந்து இருக்கலாங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த 164 சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு என்னன்னா விக்டிம் கிட்ட அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது குழந்தை என்ன சொல்றது அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அக்யூஸ்டோட அட்வொகேட் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. ஆனா 164 சிஆர்பிசில அடல்ட் ரேப்புங்கும் போது அங்க வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்யூஸ்டோட அட்வொகேட் இருக்கலாங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 25 போக்சோ ஆக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இதுல மூணாவது என்ன விஷயம் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த விக்டிமோட அந்த விக்டிம் இருக்காங்கல்ல அந்த விக்டிம் சைல்டோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன் இறந்துருப்பாங்க. பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இல்லாத கார்டியன் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த காப்பீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கணும். அந்த 201 சிஆர்பிசி படி அவங்களுக்கு அந்த ஃப்ரீயா காப்பி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 26 போக்சோ ஆக்ட் பார்த்தோம்னா அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஸ்டேட்மெண்ட் டு பி ரெக்கார்டட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது வந்து 26ல வந்து நமக்கு வந்து ஒரு 4 கிளாஸா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா 26 கிளாஸ் 1ல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அதாவது எனி அதர் person in whom the child has trust or confidence, அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த குழந்தைகிட்ட ரெக்கார்ட் பண்றோம்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தையோட எனி அதர் பர்சன் இன் ஹூம் த சைல்ட் ஹஸ் ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குழந்தைகிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்னு அந்த பிரசன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் இருக்கணும், ஏன்னா அந்த குழந்தையோட ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ் அப்படின்னா அந்த குழந்தையோட நம்பிக்கைக்குரிய நபர் யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து குழந்தை பேசுறது புரியல, இஃப் நெசசரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர். சில சமயங்கள்ல வந்து அந்த குழந்தைய பேசுறது சொல்றதெல்லாம் புரியாம இருக்கலாம். நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கோ இல்லை மெசேஜ்க்கோ புரியாம கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணலாங்கிறாங்க, நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டர் அதாவது இன்டர்பிரட்டர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்டன்ஸை வந்து கேட்டுக்கலாம், அவங்களுடைய அசிஸ்டன்ஸை வாங்கி அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா 26 கிளாஸ் 3, ஏன்னா அதுலயே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்பெஷல் அந்த குழந்தையோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய உதவியை கேட்டுக்கலாங்கிறதா. அதுக்கப்புறம் 26 கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா இன்கேஸ் குழந்தை வந்து பிசிக்கல் ஆர் மென்டல் இன்கெப்பாசிட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆர் எனி பர்சன் ஃபெமிலியர் வித் த மேனர் ஆஃப் த கம்யூனிகேஷன் ஆஃப் த சைல்டு ஆர் எக்ஸப்ட் இன் தட் ஃபீல்டு, அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ இல்ல வந்து குழந்தையோட கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல ஃபெமிலியரான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கெப்பாசிட்டியா இருக்கிற பட்சத்தில் அவங்களோட உதவியை வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மென்டல் ஆர் பிசிக்கல் இன்கெப்பாசிட்டியா இருக்கும்போது அப்போ அந்த குழந்தையோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆர் எனி பர்சன் ஃபெமிலியர் வித் மேனர் ஆஃப் த கம்யூனிகேஷன் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுல அந்த ஃபீல்டுல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ குழந்தையோட கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன 26 கிளாஸ் 4ல என்ன சொல்லிருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ அண்ட் ஆடியோ வந்து டு பி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம 164 சிஆர்பிசி அதான் சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இந்த 26 கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த ஒரே ஒரு செக்ஷன் இருக்கு, அது பார்த்துடலாம். செக்ஷன் 27 வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ சைல்டு அப்படிங்கிறது 27. இதுல வந்து 3 கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. 27 கிளாஸ் 1ல என்னன்னா அண்டர் செக்ஷன் 164A சிஆர்பிசி ஃபாலோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து விக்டிம் வந்து கேர்ள் சைல்டு அப்படிங்கும் போது இப்ப எப்படி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு விக்டிம் கேர்ள் சைல்டு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இது பண்ணும்போது உமன் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணுமோ அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதும் அந்த சைல்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றாங்கன்னா அந்த விக்டிம் கேர்ள் சைல்டை வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து யாரு கண்டக்ட் பண்ணா பை உமன் டாக்டர் தான் பண்ணணும். எப்படி உமன் போலீஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் ஒரு உமன் டாக்டர் தான் பண்ணணும், ஒரு விக்டிம் வந்து கேர்ள் சைல்டா இருக்கிற பட்சத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நார்மலா பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணும்போது சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும்.
அப்புறம் என்னன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்ப நார்மலா குழந்தைய கூட்டிட்டு போகும்போது டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க, மெமோ இது போட்டுட்டு வாங்க, அப்படிலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோர்ட்டோட ஆர்டர் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்ட குழந்தை வந்தாலே கண்டிப்பா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடியது. அப்புறம் இதுல கிளாஸ் 4ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேரண்ட் ஆர் கார்டியன். இப்போ 27 கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேரண்ட் ஆஃப் த சைல்டு. நம்ம இப்பதான் பார்த்தோம் 26 கிளாஸ் 1ல வந்துட்டு அந்த பிரசன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது, ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது, குழந்தைகிட்ட பண்ணும்போது 26 கிளாஸ் 1ல வந்துட்டு நம்ம பார்த்தோம் பிரசன்ஸ் ஆஃப் த சைல்ட்னா ஆக்டிவ் ஆர் ட்ரஸ்டட் பர்சன் இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் த சைல்டு. இல்ல அப்படின்னா அவங்க கார்டியன் யாராவது இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த குழந்தையோட ட்ரஸ்டட் பர்சன், கான்பிடன்ஸ் பர்சன் அவங்க யாராவது இருக்கணும். ஓகே, யாருமே இல்ல, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸும் இல்ல, கார்டியனும் இல்ல, அந்த பிரசன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ஸ் யாருமே இல்லாத போது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எனி உமன் நாமினேட்டட் பை தி மெடிக்கல் ஹெட் ஆஃப் தி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஹெட் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எனி உமனை வந்து நாமினேட் பண்ணி அவங்களுடைய பிரசன்ஸ்ல தான் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சார் சொல்லுங்க சார். ஓகே, பேரண்ட் ஆர் கார்டியன் இல்லாத போது ஹாஸ்பிட்டலுக்கு எனி உமன் நாமினேட்டட் பை தி ஹெட் ஆஃப் தி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃப் த டீன். இப்போ ஹாஸ்பிட்டல் டீன் வந்து அவங்க வந்து யாராவது ஒரு உமன், அது நர்ஸ் இல்ல வந்துட்டு டாக்டர்ஸ் யாராவது ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைய நாகானந்தா சேதுபதி அப்படிங்கிற கேஸ்ல வந்துட்டு செக்ஷன் 27 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன் அப்படிங்கறத வந்து இந்த செக்ஷன் 27ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து செக்ஷன் 27. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் சாப்டர் 7ல வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 28, 29, 30, 31, 32. இதை வந்துட்டு 5 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி. இப்ப 28ல பார்த்தோம்னா டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே இப்போ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க கோர்ட்டுக்கு கூட போக்சோ ஆக்டின் படி அதிகாரம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஹூ இஸ் டெசிக்னேட் ஸ்பெஷல் கோர்ட், யார் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து டெசிக்னேட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. பட் வித் கன்சல்ட் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து டெசிக்னேட் பண்றாங்க. எக்ஸாம்ல கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் ஈக்குவல் டு தி செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் வந்து இப்போ போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஈக்குவல் டு செஷன்ஸ் கோர்ட்டுங்கும் போது இப்போ செஷன்ஸ் கோர்ட் வந்து எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ்டு பை லா, அது வந்து சட்டத்தினால் வகுக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா டெத் சென்டென்ஸ் கொடுத்தா மட்டும் கன்ஃபர்ம்டு பை தி ஹை கோர்ட் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஸோ சிஆர்பிசில இந்த விஷயத்தை எந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன் சொல்லுங்க மேம். கொஞ்சம் மறுபடியும் கேளுங்களேன், ஒரே நிமிஷம். 366 அதாவது என்ன? எஸ் மேம். அதுக்கு வந்து இப்போ 366 ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம அதோட ரிலேட் பண்ணி இன்னொரு செக்ஷன் பார்ப்போம். அதாவது ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்துட்டு என்னென்ன சென்டென்ஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காவே இந்த செக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. சுகன்யா மேம், நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். என்னன்னா போக்சோ கோர்ட் வந்து நம்ம ஈக்குவல் டு செஷன்ஸ் கோர்ட்னு சொல்றோம். ஓகே, போக்சோ ஸ்பெஷல் கோர்ட். அப்போ வந்து செஷன்ஸ் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா, சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது டெத் சென்டென்ஸ் மட்டும் செஷன்ஸ் கோர்ட் கொடுக்குதுன்னா அதுக்கு மட்டும் ஹைகோர்ட் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு சொல்றோம். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சிஆர்பிஸ்ல அந்த செக்ஷனுக்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்து என்னென்ன சென்டென்ஸ்லாம் இம்போஸ் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்ன இம்போஸ் பண்ணலாம். எஸ் மேம், எஸ் மேம். அதுக்கு முன்னாடி மேம் ஒரு மேம் சொன்னாங்க, அவங்க சொன்னது கரெக்ட். சாந்தி மேம் சொன்னது கரெக்ட். 366ஓட நம்ம அது ரெட்வீட் பார்க்கணும். சூப்பர் மேம். சுகன் மேம் சொன்னது கரெக்ட். செக்ஷன் 28. செக்ஷன் 28ல பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் விச் சென்டென்ஸ் மே பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து
ஹைகோர்ட் அப்படிங்கிறது என்ன சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா, டெத் சென்டென்ஸ் கூட அவங்க கொடுக்கலாம், அதுக்கு கன்ஃபர்மேஷன் தேவையில்ல. ஆனா வந்துட்டு செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கும் போது என்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கலாம். ஆனா வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கும்போது மட்டும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பை ஹைகோர்ட் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க வந்து போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபர்மேஷன் பை ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் தி ஸ்பீடி ட்ரையல் ஆர்டிகல் 21ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்பீடி ட்ரையலுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட் பிரசன்ட் வந்து 17 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா இல்ல சில்ட்ரன் கோர்ட் தனியா இருக்குன்னா தட் இஸ் டு பி டீம்டு டு ஸ்பெஷல் கோர்ட்டா கூட அதை டீம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா போக்சோ கோர்ட்ல வந்துட்டு போக்சோ அஃபென்சஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணணுமா இல்ல அதர் அஃபென்சஸ் நடத்தப்படலாமா? யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். இது கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லுங்க மறுபடியும். ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல? எனக்கு தான் டவர் இஷ்யூஸ், ஒன்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓகே 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 மேம். என்னன்னா இப்போ போக்சோ கோர்ட்ல வந்து நம்ம போக்சோ அஃபென்சஸ் மட்டும் தான் ட்ரையபிள் பண்ணுவோம். சோ அதே மாதிரி அதர் அஃபென்சஸையும் அங்க நடத்தலாமா போக்சோ கோர்ட்ல அப்படின்னு கேக்குறேன். நோ மேம். ஓகே சார், வேற பண்ண கூடாது, ஒன்லி போக்சோ அஃபென்சஸ் சொல்லலாம். ஆனா செஷன்ஸ் கோர்ட்ல மகிழா கோர்ட்ல பண்றாங்க, அங்க வந்து எல்லா வகையான கேஸும் நடக்குது. அதுல ஒன் ஆஃப் தி கேஸ் தான் வந்து போக்சோ கேஸா இருக்கு. ஓகே மேம், மகிழா கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் தான் இப்ப நமக்கு போக்சோ கோர்ட்டா இது பண்றாங்க, ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத இடலாம். ஓகே, இப்போ என்ன நான் கேக்குறேன்னா போக்சோ கோர்ட்ல வந்துட்டு போக்சோ அஃபென்சஸ் அண்ட் அதர் அஃபென்சஸும் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்றேன். என்ன அப்படின்னா அது ஒரு கண்டிஷன், பட் அதுல போக்சோ அஃபென்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் என்னன்னா இப்போ செக்ஷன் 506 ஐபிசி இருக்கு, செக்ஷன் 65B ஐடி ஆக்ட் இருக்கு, செக்ஷன் 5 போக்சோ ஆக்ட் இருக்குன்னா அதுல ஒரு போக்சோ அஃபென்ஸ்ல ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 3 அஃபென்ஸ் 2 அஃபென்ஸ் இருக்குன்னா அதுல கண்டிப்பா போக்சோ அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா அதர் அஃபென்சஸா இருந்தா கூட போக்சோ கோர்ட்ல நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஓகே, ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு கேஸ் வந்து இன்று ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் மெட்ராஸ், இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் குரூப்ல கிளாஸ் முடிச்சோடனே போடுறேன். இன்று ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் மெட்ராஸ் இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வந்து விக்டிம் சைல்டு வந்து ஒரு கேர்ள் சைல்டா இருக்கலாம், பாயா இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம், ஓகே தெரியும் நமக்கு. இப்போ விக்டிம் சைல்டு வந்து SC ST இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல போக்சோ கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குமா இல்ல SC ST கோர்ட்ல வந்துட்டு அவங்க ஸ்பெசிபிக்கா இருக்கனால அங்க கேஸ் நடக்குமா? போக்சோ only. சொல்லுங்க மேம். போக்சோ இல்ல போக்சோ கேஸ் கேட்கும். SC ஆக்ட் வந்து அது PCR கோர்ட் தனியா நடக்கும் மேடம். ஓகே, எல்லாரோட ஆன்சர் கரெக்ட் தான். என்ன அப்படின்னா நம்ம இங்க வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் அது அந்த நாட் கேஸ்ட் வந்து நம்ம இங்க பார்க்கவே கூடாது. குழந்தை தான் முக்கியம். குழந்தை வந்து பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸா இருக்கா, கண்டிப்பா அது போக்சோ கோர்ட்ல தான் நடக்கணும், போக்சோ ஆக்ட் கீழ தான் வரும். நம்ம வந்து SC ST தான் பார்க்க தேவையில்லை, குழந்தை தான் முக்கியம், நாட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி விக்டிம் சைல்டு வந்து SC ST இருந்தா கூட போக்சோ கோர்ட்ல தான் கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து செக்ஷன் 28ல வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல கண்டினியூ பண்ணலாமா இல்ல எல்லாருக்கும் டயர்டா இருந்துச்சுன்னா கூட நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். மேம் பார்ட் 2 வச்சுக்கலாம் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, அது கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேட்கணும். ஒரு நிமிஷம் மேடம். சார், மேடம் இன்னொரு 4 5 ஆன்சர் பண்றேன். செக்ஷன் தான மேடம் இருக்கு. இந்த 5 செக்ஷன் அப்படி நடத்திடுங்க மேடம். கண்டினியூஸா ஒவ்வொருதங்க சார் மியூட் பண்ணுங்க சார். மேம் கண்டினியூ பண்ணுங்க மேம், கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு 5 தான மேடம் இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூஸா முடிஞ்சிரும்ல மேம்? எனக்கு இதுல ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு 4 செக்ஷன் இருக்கு, அதை முடிச்சிடலாம். அப்புறம் சாப்டர் 8 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காளி சார் ஓகே தானே மேடம்? நாளைக்கு பார்க்க முடியாது, இன்னொரு நாள் வேணும்னு வச்சுக்கலாம் மேடம் செஷன். அதுக்கு அடுத்த நாள் கண்டிச்சு. ஓகே 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 சார். ஓகே, அப்ப நம்ம இந்த 4 செக்ஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேம் கொஞ்சம் ஸ்லோவா போங்க நோட். ஓகே 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 மேம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செக்ஷன் 29ல இருந்து presumption as to certain offenses அப்படிங்கிறாங்க. இதுல வந்து செக்ஷன் 3, 5, 7 செக்ஷன் 3ல நமக்கு பார்த்தோம்
சார் சொல்லுங்க சார். சார் கொஸ்டினுக்கு தனியாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க சார், முடிச்ச உடனே கேட்பாங்க சார். இருங்க சார். ஓகே, இப்போ நம்ம 29 பார்த்தோம்னா பிரிசம்ஷன் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து எந்தெந்த அஃபென்சஸ் தான் நம்ம பிரிசம்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம சாப்டர் 2ல பார்த்த மாதிரி செக்ஷன் 3 பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட், அப்புறம் 5ல பார்த்தோம் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட், அப்புறம் செக்ஷன் 7ல பார்த்த செக்சுவல் அசால்ட், அப்புறம் செக்ஷன் 9ல பார்த்த அக்ரவேட்டட் செக்சுவல் அசால்ட். ஸோ இதெல்லாத்தையும் வந்து இந்த 4 அஃபென்சஸ் ரிலேட்டடா ஒரு கான்ஸ்பிரசி பண்ணிருக்காங்க, இல்ல அபட்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க போது அதை சார்ஜ் ப்ரிசூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இட் இஸ் ரிபட்டபிள் பிரிசம்ஷன். அதாவது ரிபட்டபிள்னா சில பேருக்கு மீனிங் புரியாம இருக்கலாம். ரிபட்டபிள்னா அவங்கள மறுக்க முடிந்த அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆன்சர் ரிபட் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மே ப்ரிசம், ஷால் ப்ரிசம் எல்லாமே ரிபட்டபிள். ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அது இர்ரிபட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மறுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷால் ப்ரிசம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. அதனால இங்க வந்து presumption related to be is committed the crime or abetment. So burden of proof வந்து இதை பொறுத்த வரைக்கும் among the accused அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிபட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அதை மறுக்க முடியக்கூடிய அனுமானத்தை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு, அந்த ரிபட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த அக்யூஸ்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மே பிரிசம், ஷால் பிரிசம்ல ரிபட்டபிள் எவிடன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அட்மிசிபிள் பண்ணுவாங்க. ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வந்து ரிபட்டபிள் எவிடன்ஸ் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து செக்ஷன் 29. இது நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன், மே பிரிசம், ஷால் பிரிசம் பத்தி அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப 30ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் 30ல பிரிசம்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க. இப்போ கிரைம்ஸ் அண்டர் செக்ஷன் அங்க வந்து நம்ம 29ல பார்க்கும்போது 3579 சொல்லியிருந்தாங்க. இங்க 7911 இந்த 3 செக்ஷன் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்காங்க பிரிசம்ஷன்ல. பிரிசம்ஷன் ரிகார்டிங் கல்பபிள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இங்க இந்த கல்பபிள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கும் போது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா மோட்டிவ், நாலேஜ் ஆஃப் அ ஃபேக்டர் and belief of in reasonable to believe. Motive, knowledge and the reason to believe எல்லாமே இந்த culpable state of mindல வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த burden of proof வந்து அக்யூஸ்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா செக்ஷுவல் இன்டென்ட் இஸ் ரெக்வயர்டு இருப்பதாக தான் ப்ரிசூம் பண்ணிக்கணும். இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா 7911ல என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷுவல் இன்டென்ட் இஸ் ரெக்வயர்ட் டு அது இருக்கிறதா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ரிசூம் பண்ணிக்கணுங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் போர்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு செக்ஷுவல் இன்டென்ட், அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது வந்து செக்ஷுவல் இன்டென்ட் இல்லை அப்படின்னு யார் சொல்லணும் அப்படின்னா நார்மலா டவுட் கிளியர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து போதாது. அவங்க வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் that he has to know mental intention அப்படிங்கறத அந்த அக்யூஸ்ட் வந்து கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணணும். இவங்க வந்து நார்மலா வந்துட்டு இந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சொல்லுவோம்ல, நார்மலா எனக்கு வந்து அந்த இன்டென்ஷன் கிடையாது சொல்லி நார்மலா கிளியர் பண்ணா போதாது. he has to prove beyond reasonable doubt that he has to know mental state அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபிக்ஸிங் தி ஏஜ் இப்போ அக்யூஸ்ட் இந்த விக்டிம் சைல்டு அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதை எப்படி டிசைட் பண்றாங்க ஃபிக்ஸிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆஃப் தி விக்டிம் அப்படிங்கும் போது இந்த விக்டிமோட ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா பிலோ 18 இயர்ஸ் இருக்கணுங்கிறோம். அது வந்து செக்ஷன் 94 JJ ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சீயிங் அப்பியரன்ஸ் பார்த்து டிசைட் பண்றது அண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அந்த மார்க் ஷீட் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதுல டேட் ஆஃப் பெர்த்லாம் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது இந்த ஆதார் கார்டு அந்த மாதிரி இடத்துல பெர்த் டேட்டை மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ரெக்கார்டு இருக்குன்னா இன்க்ளூடிங் ஸ்கூல் ரெக்கார்டு இருக்குன்னா ஸோ அதை பார்த்து பண்றாங்க. இன்னொன்று 3வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ஆசிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அந்த போன் இருக்குல்ல, அந்த போனோட ஜாயிண்டோட மெச்சூரிட்டியை வச்சு ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் டெஸ்ட் ஆஃப் ஆசிஃபிகேஷன் அப்படிங்க. ஸோ செக்ஷன் 94 ஆஃப் JJ ஆக்ட் 2000ல வந்து சொல்லியிருப்பாங்க ஹவு டு ஃபிக்ஸ் த ஏஜ் ஆஃப் தி சைல்டு அப்படின்னா பை சீயிங் அப்பியரன்ஸ், ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ், அது டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ற மாதிரி எந்த ரெக்கார்டு இருந்தாலும் ஓகே. டெஸ்ட் ஆஃப் ஆசிஃபிகேஷன் எலும்போட ஜாயிண்டோட மெச்சூரிட்டியை வச்சு ஏஜ் கால்குலேட் பண்றாங்க அது. ஸோ இது எல்லாமே இங்க வந்து வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது. அப்புறம் வந்துட்டு 31ல பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் கோட் ஆஃப் CRPC 1973 டு ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த பெயில் ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இங்க நமக்கு வந்துட்டு கொடுக்கல போக்ஸ் ஆக்ட்ல. அப்போ வந்துட்டு நம்ம வந்து பெயில் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்க இது பண்ணுவோம்னா 436 to 450 CRPC என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆனா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஒன்லி பிஃபோர் தி ஸ்பெஷல் கோர்ட் தான். அதுக்கப்புறம் என்னன்னா இதுல வேற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து
அதாவது ஸ்பெஷல் கோர்ட் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்குமே பெயில் ப்ரொவிஷன் வந்து சிஆர்பிசியோட வழிவகைகள் தான் பொருந்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட்டா வந்துட்டு டீம் கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கோர்ட் முன்னாடி ஒரு அந்த குற்ற வழக்கை நடத்துகிற ஒரு நபரை வந்துட்டு அரசு குற்றவியல் வழக்கறிஞரா வந்துட்டு கருதப்படணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு செக்ஷன் 32ல வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த போக்சோ கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு? ஸ்டேட் கவர்மெண்ட். High Court. No sir, state government. Okay. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து செக்ஷன் 32ல சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஷால் பை நோட்டிபிகேஷன் இந்த அபிஷியல் கசெட் மூலமா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு எழிலரசி மேம், நித்யா மேம் எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட். ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் இந்த அபிஷியல் கசெட் மூலமா அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்துட்டு இதுக்கோட மீனிங் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷன் 2U ஆஃப் சிஆர்பிசில கொடுத்துருக்காங்கல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ சிஆர்பிசில செக்ஷன் 2ல வந்து டெஃபினிஷன் கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மீனிங் தான் இதுக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வந்து ஆனா இந்த அட்வொகேட்ஸ் வந்து உமன் அட்வொகேட்ஸ் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து சாப்டர் 7 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 8ம் அடுத்த சாப்டர் 9 இன்னும் 2 சாப்டர் தான் இருக்கு. அதுக்கு ஒரு 1/2 hour கொடுத்தா முடிஞ்சிடும். ஓகே, நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். இல்லை இப்போ கண்டினியூ பண்ணதான் எனக்கு ஓகே தான். பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லுங்க மேடம். கண்டினியூ பண்ணலாம் மேடம். ஒரு சாப்டர் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு டைமிங் ரொம்ப கம்மி டிஜே எக்ஸாம்க்கு. கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆக்ட் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆயிடும் எங்களுக்கு. ஓகே 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 மேம். ஓகே, சாப்டர் 8 கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே 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 மேம், கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். அவ்வளவுதான், முடிச்சிடலாம். நமக்கு இன்னொரு 10 செக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 8ல வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாப்டர் 7 என்ன பார்த்தோம்? ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸோட பவர்ஸ் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத வந்து இந்த சாப்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சாப்டர் நம்பர் 8. ஓகே, சாப்டர் இது வந்து செக்ஷன் 33ல இருந்து 38 வரைக்கும். இதுல 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 33 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 37 இம்பார்ட்டன்ட். 33, 35, 37 இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல 33 எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படிங்கறத 33ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 33 கிளாஸ் 9 வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பத்தி கேட்கறதா இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 33ல நம்ம கிளாஸ் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. நான் ஒன்னா சொல்றேன். ஓகே, இப்போ 33 கிளாஸ் 1ல என்னன்னா நோ கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். நம்ம சிஆர்பிசில பாக்குற மாதிரியான மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட்டல் பண்ணுவாங்கல்ல ப்ரொசீடிங்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இது வந்து கிடையாது. இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸே கிடையாது. போக்சோ அண்டர் போக்சோ ஆக்ட்ல கமிட்டல் ப்ரொசீடிங் கிடையாதுங்கிறாங்க. டைரக்ட் காக்னிசன்ஸ் பை ஸ்பெஷல் கோர்ட், எல்லா விதமான வேலைகளையும் அந்த ஸ்பெஷல் கோர்ட் வில் டூ இட் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செக்ஷன் 33 கிளாஸ் 2 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த எவிடன்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் தாண்டி இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அங்க 137ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த சீஃப் கிராஸ் ரீ எக்ஸாமினேஷன் அந்த ப்ரொசீஜர் வந்து இங்க கிடையாது. என்னன்னா நோ டைரக்ட் சீஃப் கிராஸ் ரீ எக்ஸாமினேஷன். அங்கெல்லாம் டைரக்டா தான் நமக்கு சீஃப் நடக்கும், கிராஸ் நடக்கும், ரீ எக்ஸாமினேஷன் நடக்கும். இங்க வந்து என்ன ஒன்லி வியா த கோர்ட். அதாவது என்னன்னா இப்போ எப்படி சொல்றது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் கவுன்சிலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட்ல வந்து ஜட்ஜு கிட்ட சொல்லி அவங்க தான் அந்த குழந்தைங்க கிட்ட வந்து எதா இருந்தாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி இட் கேன் நாட் பி ஆஸ்க்ட். நோ டைரக்ட் சீஃப் கிராஸ் ரீ எக்ஸாமினேஷன் ஒன்லி வியா த கோர்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கேள்வியும் ஜட்ஜு கிட்ட சொல்லி ஜட்ஜு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின்னால அந்த குழந்தையோட மனம் வந்து கஷ்டப்படக்கூடாது, புண்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன்னால கேட்கிற கேள்வியால அந்த குழந்தையோட ஏதாவது பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக டிஃபென்ஸ் கவுன்சில், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாரா இருந்தாலும் ஒன்லி த்ரூ த கோர்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் 33 கிளாஸ் 2. எல்லாருக்கும் புரிஞ்சுல? ஓகே, இல்ல ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? ஓகே மேடம். இல்ல மேடம், ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே.
இப்ப 33 கிளாஸ் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட், இப்போ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் தான் இது பண்றாங்க போது இஃப் நெசசரி தி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இஃப் இட் கன்சிடர் ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் ஃபார் தி சைல்டு டியூரிங் ட்ரையல், அந்த ட்ரையல் டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃப்ரீக்வென்ட் பிரேக் கொடுக்கணும் அடிக்கடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த குழந்தை வந்து சில டைம்ல அந்த குழந்தை வந்து ஒரு 7 இயர்ஸ் சைல்டா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து சில டைம் அதை அழுகலாம். ஸோ அதோட அதுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வென்ட் பிரேக் விட்டு தான் அந்த டியூரிங் ட்ரையல் அப்படிங்கிறது அந்த டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு ஃப்ரீக்வென்ட் பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 33 கிளாஸ் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா to create homely atmosphere, child friendly atmosphere அப்படிங்கிறாங்க. with parents or friends, guardian or relatives இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி. அது மாதிரி என்னன்னா இப்ப கோர்ட்டே வந்துட்டு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் மாதிரி பண்ணணும் அப்படிங்க. ஒரு கேஸ் வந்து டெல்லியில வந்து அந்த கேஸ் என்னன்னா சைட்டேஷன் எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு என்னன்னா ஜட்ஜ் வந்து கேன் ஈவன் சேஞ்ச் த அட்டையர். அவரே வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, ஜட்ஜே வந்து நாட் வியர் ரோப் அந்த கவுன்லாம் இல்லாம அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு அந்த ட்ரையல் அந்த ப்ரொசீடிங்ஸ் அப்போ எப்படி போலீஸ் ஆஃபீஸர் நாட் இன் யூனிஃபார்ம்னு இதை வந்து எக்ஸ்பிரஸா கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்துட்டு என்னன்னா அது குழந்தைக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் ஏற்படுத்தணும், சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜட்ஜை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ரோப் கவுன்லாம் இல்லாம அந்த குழந்தைங்கிட்ட வந்துட்டு அவ்வளோ இதுவா வந்துட்டு அந்த இதை வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கேஸ்ல 33 கிளாஸ் 5 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா the court shall ensure the child cannot call recalling repeatedly testifying in the court. அதாவது அந்த எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தைய அடிக்கடி வர சொல்லக்கூடாதோ அதே மாதிரி இந்த கோர்ட்டுக்கும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கோர்ட்லயும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து அடிக்கடி வந்து ரீகால் பண்றதோ ரிப்பீட்டட்லியா வந்து டெஸ்டிஃபை பண்றதுக்காக அந்த கோர்ட்டுக்கு வர சொல்றதோ வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக வர சொல்றதோ கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வினோத் குமார் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற கேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா the court shall ensure that child cannot call recalling or repeatedly அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி வந்து குழந்தைய வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு அந்த குழந்தைய வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 33 கிளாஸ் 6ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா the Supreme Court shall not permit aggressive questions and character assassination of the child and ensure the dignity of the child is maintained at all time during the trial அப்படிங்கிறாங்க. இப்போ இதை படிக்கும்போது செக்ஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு செக்ஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது வந்து என்னன்னா இந்த 33 கிளாஸ் 6 என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு அக்ரெசிவ் கொஸ்டின் கேட்கறதோ அந்த குழந்தையோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸோ கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிக்னிட்டியை வந்துட்டு அந்த குழந்தையோட டிக்னிட்டியை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அக்ரெசிவ் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது, கேரக்டர் அசாசினேஷன் கூடாது. இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 53A யாராவது சொல்ல முடியுமா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 53A பேட் கேரக்டர் எடுத்துக்க கூடாது, குட் கேரக்டர் வேணா எடுத்துக்கலாம். எஸ் மேம். அதாவது 53A என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரேப் விக்டிம் இருக்காங்கன்னா ஒரு உமன் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸா ஏதாவது செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு அவங்க கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ற மாதிரியோ ப்ரீவியஸ் செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 53A எவிடன்ஸ் ஆஃப் கேரக்டர் or previous sexual experience not relevant in certain cases அப்படின்னு நமக்கு ரேப் ஆஃபென்சஸையும் கொடுத்து அதுலயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 53A அமெண்ட்மெண்ட் வந்து 21/4/2018 ஆசிஃபா டெத்துக்கு அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 53A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த விக்டிம் கிட்ட வந்து நீங்க வந்துட்டு லவ் அஃபேர் ஏதாவது உனக்கு முன்னாடி இருந்திருக்கா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க கூடாது, கேட்கவும் அலோவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 33 கிளாஸ் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா child identity not disclosed at any form during investigation or trial. அதாவது என்னன்னா குழந்தையோட ஐடென்டிபிகேஷன் எதையுமே நம்ம வெளியிடக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஒரு செக்ஷன்ல பார்த்தோம். அதே மாதிரி சைல்ட் ஐடென்டிட்டி வந்து நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையல்ல. அப்படி வெளியிடுறது வந்துட்டு குழந்தையோட நலனுக்கு நல்ல விதமா இருக்கு, அதாவது சொல்லுவாங்களே உகந்ததா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க கோர்ட் நினைக்குது அப்படின்னா அப்ப வந்து அவங்க வந்து பெர்மிட் பண்ணி அவங்க பண்ணலாம். மற்றபடி வந்து அந்த சைல்டுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய பின்னாடி ஏதாவது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமா அது கஷ்டமா அமையலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பா சைல்டு ஐடென்டிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அட் எனி ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 33 கிளாஸ் 8ல வந்து இன் அப்ராப்ரியேட் கேசஸ் காம்பன்சேஷன் வில் பி அவார்டட். அதாவது சில கேசஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த விக்டிம் சைல்டுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் வந்துட்டு அவார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சைல்டு ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இப்போ ஐபிசில உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஞாபகம் வந்திருக்கணும், யாராவது சொல்ல முடியுமா? ஐபிசில வந்து கொடுத்துப்பாங்க
எஸ் அவங்க போட்டாங்க 228 போட்டாங்களா? ஓகே ஓகே. 228A வந்துட்டு நம்ம சொல்லிப்போம் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ் சொல்லி ரேப் அஃபென்சஸ் கொடுத்து அவங்களுடைய அடையாளம் தெரியுற மாதிரி வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எக்ஸெப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷனுக்கு பக்கத்துல நீங்க வந்து 229A போட்டு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் செக்ஷன் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு போக்சோ ஆக்ட் படிக்கும்போது இப்போ 229A ஐபிசி ஞாபகம் வந்துடும். 33 கிளாஸ் 7 படிக்கும்போது அதே மாதிரி 33 கிளாஸ் 6 படிக்கும்போது நமக்கு 53A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஞாபகம் வந்துடும். அதோட அமெண்ட்மெண்ட் டேட்டையும் வந்து ஆஸ்பெட்டத்துக்கு அப்புறம் வந்துச்சு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிங்க. ஐபிசி அண்ட் சிஆர்பிசியோடலாம் இது சேர்த்து படிங்க. அதே மாதிரி 164 நீங்க சிஆர்பிசி படிக்கும்போது இங்க வந்து 164 சிஆர்பிசி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுது அப்படின்றது நம்ம போக்சோ ஆக்ட்ல என்ன செக்ஷன் அப்படிங்கிற ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு மறக்காம மெமரியில இருக்கும். நம்ம அந்த ஆக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அடுத்து படிக்கும்போது இது மறந்துடும், அது ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஆக்ட் நம்ம அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் 3யுமே எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி, ஐபிசி, போக்சோ ஆக்ட் இது 4யுமே நீங்க கம்பேர் பண்ணி படிங்க. அதே மாதிரி அதோட அமெண்ட்மெண்ட்டையும் ஃபுல்லா கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ 33 கிளாஸ் 8 இன் அப்ராப்ரியேட் கேசஸ் காம்பன்சேஷன் வில் பி அவார்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காம்பன்சேஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் இமீடியட் ரிகாபிலிட்டேஷன் ஆஃப் சைல்டு. அதாவது இமீடியட்டா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கிடைக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு மறுவாழ்வுக்கான ஒரு இதுவா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இமீடியட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சச் சைல்டுக்காக தான் இந்த காம்பன்சேஷன் வில் பி அவார்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 39ல வந்து சாப்டர் 18 CRPC செஷன் ப்ரொசீஜர் இஸ் டு பி ஃபாலோடு பை தி கோர்ட். இங்க பாத்தீங்கன்னா இப்போ சாப்டர் வந்துட்டு 18 CRPC வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது செக்ஷன் 18 CRPC யாராவது சொல்ல முடியுமா என்ன சாப்டர்னு? சார்ஜ் மேடம், சார்ஜ் இல்ல, சாப்டர் 18 ட்ரையல் பிஃபோர் தி கோர்ட் ஆஃப் செஷன். எஸ் கரெக்ட். அப்போ நம்ம இது பக்கத்துல அந்த ஹெட்ல அந்த சாப்டரோட நேமே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன செக்ஷன் வருது, எந்த செக்ஷன் வரைக்கும்ங்கிறத இந்த செக்ஷன் படிக்கும்போது ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து மேம் சொன்னது கரெக்ட். ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன் அமர்வு நீதிமன்றத்தின் முன்னாடி நடக்கக்கூடிய விசாரணைகளை பத்தி சொல்லிப்பாங்க. அதோட ப்ரொசீஜரை வந்து இங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்னென்ன சிறப்புரிமைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லிப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரலா வேற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த போக்சோ ரிலேட்டட் எஃப்ஐஆர்லாம் வந்துட்டு நாட் அப்லோட் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கேஸ்னா ஸ்ரீனிஷா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்லயே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போக்சோ ரிலேட்டட் அஃபென்ஸ்லாம் நீங்க வந்துட்டு எஃப்ஐஆர்லாம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 34ல என்னன்னா ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் பை சைல்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் பை ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது அக்யூஸ்ட் வந்து அண்டர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜா இருக்கும்போது ஜேஜே போர்டு தான் அக்யூஸ்ட். நான் இங்க வந்து நான் மென்ஷன் பண்றது அக்யூஸ்ட். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா விக்டிம், இப்ப அக்யூஸ்ட் வந்து அண்டர் 18 இயரா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா ஜேஜே போர்டு தான் அந்த கேஸ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2000 அந்த படி வந்து ஜேஜே போர்டு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது 2015 அது வந்து ஜேஜே போர்டு தான் விசாரிக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. போக்சோ அஃபென்ஸுக்கு கீழான ஒரு அஃபென்ஸை அண்டர் 18 இயர்ஸ்க்கு கீழே ஒருத்தவங்க பண்ணியிருக்கும் போது ஒரு அக்யூஸ்ட் வந்து அண்டர் 18 இயர்ஸா இருக்கும்போது ஜேஜே போர்டு விசாரிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் 34 கிளாஸ் 2ல வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட் டிசைடட் பை தி ஏஜ் ஆஃப் அக்யூஸ்ட். ஸ்பெஷல் கோர்ட் தான் அந்த அக்யூஸ்டோட ஏஜை வந்து டிசைட் பண்றது ஸ்பெஷல் கோர்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் த டெசிஷன் ஆஃப் த ஏஜ் ஆல்வேஸ் தி சேம் அப்படின்னு 34 கிளாஸ் தான். இப்போ ஒரு டைம் வந்து ஒரு குழந்தையோட ஒரு விக்டிமோ ஒரு அக்யூஸ்ட் சைல்டோட ஏஜ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுதான் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி டிசைட் பண்ணப்பட்ட ஒரு பர்சனோட ஏஜ் அப்படிங்கிறது சரியா இல்ல அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த ஸ்பெஷல் கோர்ட் போட்ட ஆர்டர் வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் 35 வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் ஷால் ரெக்கார்ட் த எவிடன்ஸ். இதுல இருந்து வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஜே எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஸ்பெஷல் செக்ஷன் 35 கிளாஸ் 1ல ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஷால் ரெக்கார்ட் த எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றது எப்போ எந்த டைமிங்குள்ள பண்ணணும்னா 30 டேஸ்க்குள்ள பண்ணணும். வித்தின் 30 டேஸ்க்குள்ள ஃப்ரம் த டேட் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுத்ததுல இருந்து 30 நாட்களுக்குள்ள வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட் வந்து எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இது 35 கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 35 கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா as far as practicable trial is to be conducted within 1 year. ட்ரையல் வந்துட்டு 1 இயர்க்குள்ள வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றது 30 டேஸ்.
அதே மாதிரி ட்ரையல் இஸ் டு பி கம்ப்ளீட்டட் அப்படிங்கறது வித்தின் 1 இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணி சொல்லி 35 கிளாஸ் 2 சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அப்புறம் 36 வந்து சைல்டு நாட் டு சி அக்யூஸ்ட் அட் த டைம் ஆஃப் டெஸ்டிஃபையிங் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அட் த டைம் ஆஃப் கிவன் எவிடன்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு. அதுக்கப்புறம் 37 வந்து ட்ரையல் டு பி கண்டக்டட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம சிஆர்பிஸ்ல இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னு ஒரு செக்ஷன் வரும். என்ன செக்ஷன் யாராவது சொல்ல முடியுமா? 284. 284ல வந்துட்டு ட்ரையல் இஸ் பி கண்டக்டட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லிப்பாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஆனா வந்துட்டு கன்சர்ன் பர்சன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். கன்சர்ன் பர்சன்ஸ் அலோன் தட் ஈவன் அந்த டைபிஸ்ட் பெஞ்ச் கிளர்க் அவங்களாம் கூட டாக்குமெண்ட் வந்து மார்க் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்கணும். அவங்க கூட அதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் வந்துட்டு ஒரு 4 to 5 அட்வொகேட்ஸ் கிட்ட வந்துட்டு வக்காலத்துல வந்துட்டு வக்காலத்து போட்டிருப்பாங்க. ஸோ நாங்க எல்லாரும் கிராஸ்ல இருப்போம்லாம் சொல்லக்கூடாது. அந்த லீடிங் அட்வொகேட்ஸ் ஒன்லி அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது 37ல சொல்லியிருக்காங்க. இதுவும் லாஸ்ட் ஏதோ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையல் இஸ் டு பி கண்டக்டட் இன் கேமரா ப்ரொசீடிங் எந்த செக்ஷன் டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 37 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்டர்பிரிட்டர் ஆர் எக்ஸ்பர்ட் வைல் ரெக்கார்டிங் எவிடன்ஸ் ஆஃப் சைல்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த குழந்தையோட லாங்குவேஜ் புரியாத போது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து குழந்தை சொல்ற அந்த ரிப்போர்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத போது அப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் அந்த எக்ஸ்பர்ட் யாரோ அவங்களுடைய இன்டர்பிரிட்டர் இவங்களோட ஹெல்ப் வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கறத அதை சொல்லிப்பாங்க. அப்புறம் இவ்வளவுதான் செக்ஷன் முடிஞ்சு. சாப்டர் 9ல வந்து நமக்கு வந்து மிஸ்செலேனியஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப செக்ஷன் 39ல பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் சைல்ட் குயிக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 41 மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இதுல வந்துட்டு சுகன்யா மேம் ஏதோ ஷேர் பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 39ல வந்து என்னன்னா கைட்லைன்ஸ் ஃபார் சைல்டு டு டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த 39 ஒண்ணுமே இல்லை, குழந்தைகளுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட உதவியை பெறணும் அப்படின்னா அதற்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், ஸோ வந்துட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான கைட்லைன்ஸை வந்து இவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறது 39ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 40ல வந்து ரைட் ஆஃப் சைல்டு டு டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிஆர்பிசி செக்ஷன் 301 அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இப்போ வந்து எப்படி சொல்றது, அந்த குழந்தையோட ஃபேமிலி இல்ல கார்டியனுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஆர் கார்டியன் அன்ஏபிள் டு அஃபோர்ட் லீகல் கவுன்சில் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஷால் ப்ரொவைட் எ லாயர் டு தம். அவங்களுக்காக வந்துட்டு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு லீகல் பிராக்டிஷனரை வந்து வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிறதுக்கான எப்படி சொல்றது, அவங்களுக்கான முடியல, காசு இல்லை அப்படிங்கிற சமயத்துல அப்போ வந்து ஃபேமிலி ஆர் கார்டியன் அன்ஏபிள் டு அஃபோர்ட் ஆர் லீகல் கவுன்சில், அப்போ இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஷால் ப்ரொவைட் லாயர் டு தம் அப்படிங்கிறது 40ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 41 வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 3 to 13 will not to apply in certain cases அப்படிங்கறத இந்த செக்ஷன் 41ல வந்து கொடுத்திருப்பாங்க. The provisions of section 3 to 13 shall not apply in certain case of medical examination or medical treatment of a child when such medical treatment or medical undertaken with the consent of his parents or guardian அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த guardian வந்து consent or parent or guardian consent வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத இதுல வந்து சொல்லிருக்காங்க 3 to 13ல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா 42ல வந்து ஆல்டர்னேட் ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆல்டர்னேட் ப்ரொவிஷன்ஸ் பத்தி பொறுத்த வரைக்கும் என்னன்னா விச் இஸ் கிரேட்டர் இன் டிகிரி, எது வந்து கிரேட்டரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 42ல வந்துட்டு ஆக்ட் நாட் இன் டெரோகேஷன் ஆஃப் எனி அதர் லா அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இந்த சட்டத்தோட வேற எந்த சட்டமும் எந்த அளவிற்கு வந்து முரண்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த சட்டம் தான் வந்து ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 43ல வந்து பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் ஆக்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆக்டை பத்தி பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மானிட்டரிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்ட், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 3. ஸோ என்னன்னா கண்டிப்பா வந்து இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லி 44ல சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு 45ல வந்துட்டு பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. இந்த சட்டத்தை வந்து என்ன ஆப்ஜெக்ட்காக இதை வந்து செயல்படுத்துறோமோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அபிஷியல் ஹெஜெட்ல வந்துட்டு
விளம்பர அறிவிப்பு செய்து அதற்கான விதிகளை வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பவர் டு மேக் ரூல்ஸ். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற மாதிரி அதற்கான பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸா 46 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த செக்ஷன்ல இந்த ஆக்ட்ல வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். செக்ஷன் 1ல இருந்து 46 வரைக்கும் இதுதான் 9 சாப்டர்ஸ் இருக்கு, 46 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த பனிஷ்மெண்ட் இருக்கிற 3 to 12 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ல 33 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு 13 வரைக்குமே 13, 14, 13 வரைக்குமே எப்படின்னா பிளஸ் ஃபைன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர் ஃபைன் அப்படிங்கிறது வரும், அது பாத்துக்கோங்க. அப்புறம் இதுல வேற அவ்வளவுதான். ரிப்போர்ட்டிங், அப்புறம் ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே மேம், நான் ஒண்ணு போஸ்ட் பண்ணிருக்கேன்ல, அது என்னன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்க பத்தி எந்தெந்த ஆக்ட்ல வந்திருக்கோ அதை அப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது போக மட்டும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு